ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. அம்பரமும் பெருநிலனும் திசைகளெட்டும் அலைகடலும் குலவரையும் உண்ட கண்டன் கும்பமரும் வடமரத்தி நிலைமேல் பள்ளி கூடினான் திருவடியே கூடுகிற்பீர். வம்பவிழும் செண்பகத்தின் வாசமுண்டு மணிவண்டு வகுளத்தின் மலர்மேல் வைகு செம்பியன் கோச்செங்கனான் சேர்ந்த கோயில் திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே. 108 திவ்யதேச வைபவத்துல சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருநரையூர் என்கிற நாச்சியார் கோயில் திவ்யதேசத்தினுடையதான அனுபவத்தை அனுபவிக்கப் போகிறோம். ஆழ்வாராலே நரையூர் திருநரையூர் என்றெல்லாம் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட உத்தமமான திவ்யதேசம். உலகிலே பிரசித்தியாக நாச்சியார் கோயில் என்று விவகரிக்கப்படுகிறதான திவ்யதேசம். கல்கருட கஷேத்திரம் என்று உலகளாவிய பிரசித்தி அடைந்த கஷேத்திரம். ஸ்தல புராணத்தினாலே ஸ்ரீனிவாச கஷேத்திரம், சுகந்தகிரி, சுகந்தபுரி, பஞ்சவியூக கஷேத்திரம், சித்தி கஷேத்திரம் என்றெல்லாம் பிரம்மாண்ட புராணத்தினாலும் பவிஷ்யத் புராணத்தினாலும் வர்ணிக்கப்பட்டதான கஷேத்திரம். ஆழ்வாராலே மணிமாட கோயில் என்று கொண்டாடப்பட்டதான உத்தமமான கஷேத்திரம். இந்த திவதேசத்திலே எம்பெருமானை விட நாச்சியாருக்கே பிராதான்யம் அதிகம். எப்போதும் ஆஸ்தானத்திலே எழுந்தருளியிருந்து கண்டருளக்கூடிய திருமஞ்சனம், திருவாராதனம், தலிகம்சை முதலான விஷயங்களாகட்டும், அல்லது வீதி உற்சவம்னு சொல்லக்கூடிய புறப்பாடு சமயமாகட்டும், பெருமாளுக்கு முன்னால ஒரு படி நாச்சியார் தான் எழுந்தருளியிருப்பா. பெருமாளையும் முந்திக் கொண்டு நாச்சியார் ஒருபடி முன்னால எழுந்தருளி இருக்கிறபடியினாலே இது நாச்சியாருக்கு முதன்மை தரக்கூடிய, நாச்சியாருக்கு பிராதான்யம் தரக்கூடிய கஷேத்திரமானபடியினாலே நாச்சியார் கோயில் அப்படின்னு தான் விவகாரம். இந்த நாச்சியாருடைய திருத்தகப்பனாரான மேதாவி மகரிஷியினுடைய வேண்டுகோளின்படி பெருமாள் அளித்த வரம் இது. என் பெண்ணுக்கே இந்த கஷேத்திரத்தில் பிராதான்யம் வேண்டும் அப்படின்னு ரிஷி பிரார்த்தித்தார். சரின்னு பெருமாள் அனுகிரகிச்சுட்டார். அதனால பிராட்டிக்கு தான் இங்க சர்வ மரியாதையும் முதல்ல நடக்கும். ஆனபடியினாலே நாச்சியார் கோயில் என்று வழங்கப்படுகிறதான திவதேசம். நம் சம்பிரதாயத்திலே நாச்சியார் கோயில் அப்படின்னு சொன்னா ஸ்ரீரங்கத்துக்கு அருகே இருக்கக்கூடிய கமலவல்லி நாச்சியாருடைய அவதார ஸ்தலமான அழகிய மணவாளனும் கமலவல்லி நாச்சியாரும் சேர்த்து கண்டருளக்கூடியதான திரு உறையூர் இருக்கிறதே, அதையும் நாச்சியார் கோயில்னு தான் சொல்லுவா. இந்த கல்கருடன் சன்னதின்னு சொல்லக்கூடிய வஞ்சுலவள்ளி தாயாருடைய அவதார கஷேத்திரமா, வஞ்சுலவள்ளி தாயாரும் நரையூர் நம்பியும் திருமணம் புரிந்து கொண்ட இடமாக இருக்கக்கூடிய இந்த திவதேசத்தையும் நாச்சியார் கோயில்னு தான் சொல்லுவா. அதோடு கூட நாச்சியார் திருமாளிகை என்று ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஆண்டாளுடையதான ஆஸ்தானத்திற்கு பெயர். இந்த 3 இடங்களிலும் நாச்சியாருக்கு பிராதான்யம். இது எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு நாச்சியாருக்கு விசேஷமான பிராதான்யம் இருக்கக்கூடியதான இடம். ஸ்தல புராணத்திலேயே நாச்சியாருக்கு பிராதான்யம் தரப்பட வேண்டும் என்று நாச்சியாருடைய தகப்பனாராலே வரம் கோரப்பெற்ற இடமானபடியினாலே நாச்சியார் கோயில் அப்படின்னு சொன்னாலே பிரசித்தமாக முதல்ல ஞாபகத்துக்கு வரக்கூடியது இந்த திருநரையூர் தான். இந்த 3 கஷேத்திரங்கள் தவிர நாச்சியாருக்கு பிராதான்யம் தரக்கூடியதான கஷேத்திரம் திருவெள்ளரையும் உண்டு. இருந்தாலும் நாச்சியார் கோயில்னு சொன்னாலே திருநரையூர் நாச்சியார் கோயில் அப்படின்னு தான் விவகாரம். இந்த கோயிலை திருமங்கையாழ்வார் மணிமாட கோயில் அப்படின்னு வர்ணிக்கிறார். திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே. மணிமாட கோயில் அப்படின்னு சொன்னா, மாட கோயில் அப்படின்னா மாடம் அப்படின்னா சுவத்துல இருக்கக்கூடியதான ஒரு துவாரம். நாம ஏதான வஸ்துக்களை வைத்துக் கொள்வதற்கோ அல்லது விளக்கேற்றி வைப்பதற்கோ இருக்கக்கூடிய ஒரு பிறை, ஒரு துவாரம், அதற்கு மாடம்னு பேரு. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், நல்ல ஒரு மேடையில ஒசரத்துல மேட்ல இருக்கிறது போல இருக்கும். நாம படியேறியோ அல்லது கொஞ்சம் எட்டியோ தான் அந்த இடத்துக்கு போகும்படியாக இருக்கும். அந்த மாதிரி இந்த திருக்கோயிலானது தரையில இல்லாமல் படியேறி போய் சேவிக்கும்படியா ஒரு பெரிய மேடையில இருப்பது போன்று இருக்கக்கூடிய அமைப்புக்கு மாடக்கோயில், மணிமாட கோயில் அப்படின்னு பேரு. அதாவது கோவில் ராஜகோபுர வாசல்ல இருந்து சேவித்தாலே கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய பெருமாள் மூலவரை சேவிச்சுடலாம்.
அப்பேற்பட்ட அமைப்புக்கு மணிமாட கோயில் அமைப்புன்னு பேரு. இப்போ நாம கீழே நின்று இருக்கோம், ஒசரத்துல மாடத்துல ஏதோ ஒரு வஸ்து இருக்கிறது, நாம கீழே இருக்கோம், அந்த வஸ்து மேல இருக்கு, அதனால நாம கீழே இருந்து பாக்குறச்சே அந்த வஸ்து நன்னா தெரியறது பாருங்க, அந்த அமைப்புக்கு மாடம் அப்படின்னு பேரு. அந்த மாதிரி ராஜகோபுர வாசல்னு சொல்லக்கூடியது சாதாரணமா தரையில இருக்கக்கூடியது, அங்க இருந்து சேவித்தாலே மேட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் மூலவர் சேவையாரையர்னு சொன்னா அந்த அமைப்புக்குத்தான் மணிமாட கோயில்னு பேரு. ஆக அந்த கோயில் இருக்கக்கூடியதான அமைப்பை பற்றி மணிமாட கோயில் அப்படின்னு கல்யாணத்தை விவகரிக்கிறார். இப்படி விசேஷமா சுகந்தபுரி என்று பிரம்மாண்ட புராணத்தினாலே கொண்டாடப்பட்டதான திவ்யதேசம். சுகந்தபுரி அப்படின்னா சுகந்தம் அப்படின்னா நறுமணம், நல்ல வாசனை வீசக்கூடியதான கஷேத்திரம். சுகந்தகிரின்னும் பேர் உண்டு. பெருமாள் இங்க மேட்ல நின்று இருக்காரே, என்ன மேடு அது? நம்ம மாடியில குடியிருக்கிறது போல பெருமாள் ஏதான மாடி போன்ற அமைப்பிலே குடியிருக்கிறாரா? அப்படி இல்லை. பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடியது மலையினுடைய ஒரு பாகம். மேரு பர்வதம்னு சொல்லக்கூடிய உத்தமமான மலை இருக்கிறது மேரு, அதனுடைய உச்சி பாகம். கருடனானவர் தன்னுடைய சிறகாலே அதை பெயர்த்து கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணினார். அது மேல பெருமாள் பிராட்டி நின்று இருக்கா. அந்த மேருமலையினுடைய உச்சி பாகத்திலே நிறைய அடர்ந்த மல்லிகை செடிகள்லாம் உண்டாம். அதோடு கூட செண்பகம் போன்ற விசேஷமான வாசனை வீசக்கூடிய மலர் செடிகள், மலர் மரங்கள்லாம் நிறைய உண்டாம். அதோடு கூட கருடன் அதை பெயர்த்துண்டு வந்து இங்கு வைத்த போது அந்த மேரு பர்வதத்தினுடைய உச்சி பாகம் முழுக்க, அந்த ஒரு துண்டு முழுக்க நிறைய விசேஷமான வாசம் வீசக்கூடிய சுகந்தம், நறுமணம் வீசக்கூடிய புஷ்பங்களே அப்படி காத்துல கலந்து அப்படி இந்த இடத்தையே ஒரு மாதிரி வாசனையா வச்சுட்டு இருந்துதான். அதனால நறுமணம் மிக்க ஊர் நரையூர். நரை அப்படின்னா நல்ல வாசனைன்னு அர்த்தம். நரையூர் அப்படின்னா நறுமணம் வீசுகிற ஊர். அது அப்படியே சம்ஸ்கிருதத்திலே சுகந்தம் வீசுகிற புரி, சுகந்தபுரி. பெருமாள் இந்த மலையினுடைய துண்டு மேல நின்று இருக்கார். அதுவும் ஒரு மலைதான். கருடனால மேரு பர்வதத்தினுடைய உச்சி பாகத்தை பெயர்த்து கொண்டு வந்த போது அது மலையினுடைய ஒரு துண்டு, ஒரு பாகம். அதையே கருடன் இங்க பூமியோட பிரதிஷ்டை பண்ணிவிட்டார். அது பூமியோட ஒட்டி கொண்டது. அதனால இப்போது இதுவும் ஒரு மலை, ஒரு பர்வதம், ஒரு சின்ன கட்டுமலை, ஒரு துண்டா இருக்கக்கூடிய ஒரு மலை. அதனால வாசனை வீசக்கூடிய மலையானபடியினாலே சுகந்தகிரி அப்படின்னு இதற்கு பேரு. இந்த சுகந்தகிரியை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்ல இங்க இருக்கக்கூடிய ஜலங்கள், இங்க வீசக்கூடிய காற்று, இவைகளாலே இந்த மரத்திலே இருக்கக்கூடியதான மல்லிகையினுடைய வாசமெல்லாம் இந்த ஊரெல்லாம் வீசித்தான். அதனால இந்த ஊருக்கு சுகந்தபுரின்னு பேரு. இப்படி வாசனை வீசுகிற ஊர் அப்படின்ற அர்த்தத்துல திருநறையூர் அப்படின்னு வழங்கப்படுறது. இன்னொரு அர்த்தம் நரை அப்படின்னா தேன் அப்படின்னு அர்த்தம். சாப்பிடுற மொழியோ தேன். திரு நரை ஊர் அப்படின்னா திருன்னு சொல்லக்கூடிய லட்சுமி தேவிக்கு, மஞ்சுளவள்ளி தாயாருக்கு நரை போலே தேன் போலே தித்திக்க கூடிய ஊர் இது. தாயாரானவள் பெருமாளோட சண்டை போட்டு கோவிச்சுண்டு வந்துட்டா. இங்க வந்து மேதாவி மகரிஷியினுடைய பெண்ணாக ரொம்ப ஆச்சரியமா மகரிஷியாலே அன்பு செலுத்தப்பட்டு வளர்ந்தா. இந்த ஊரை விரும்பி இங்க நித்தியவாசம் பண்ணினா. பெருமாள் தேடிண்டு வந்து பிராட்டிய கல்யாணம் பண்ணிட்டு பெருமாளும் பிராட்டியுமா இந்த கஷேத்திரத்திலேயே நிரந்தரமா வசிச்சுட்டு இருக்கா. வந்த பெருமாள் பிராட்டி அழிச்சுட்டு போயிடல, பிராட்டியோட கூட சேர்ந்து இங்க தங்கிவிட்டார். அதனால பிராட்டிக்கு, தாயாருக்கு, திருவிற்கு நரைன்னு சொல்லக்கூடிய தேன் போலே இனிக்கும் ஊரானபடியினாலே திருநறையூர் அப்படின்னு பெயர். மொத்தத்துல நரைன்னு சொன்னா தேன்னு ஒரு அர்த்தம், நல்ல வாசனை நறுமணம்னு ஒரு அர்த்தம். பிராட்டிக்கு தேன் போலே தித்திக்கக்கூடிய ஊர், நமக்கெல்லாம் பிராட்டியனுடைய அனுகிரகத்தினாலே சுகந்தம் நறுமணம் வீசக்கூடியதான ஊர். அதனால திருநறையூர்னு பேரு. பெருமாள் பிராட்டியை இங்க தேடிட்டு வந்தாரே, எப்படி வந்தார் அப்படின்னா 5 மூர்த்திகளா வந்தார். பிரத்யும்னன், சங்கர்ஷணன், அனிருத்தன், வாசுதேவன், சாம்பன் என்று சொல்லக்கூடிய 5 மூர்த்திகளாக பெருமாள் வந்தார். இவெல்லாம் பெருமாளுடைய பஞ்சவியூகங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற மூர்த்திகள். இப்படி பஞ்சவியூக மூர்த்திகளாக பிராட்டியை தேடிக்கொண்டு இந்த கஷேத்திரத்திற்கு, மேதாவி ரிஷியினுடைய ஆசிரமத்திற்கு பெருமாளானவர் வந்து வாசுதேவ ரூபத்தினாலே பிராட்டியை திருமணம் செய்து கொண்டு மற்றைய 4 மூர்த்திகளோடு கூட 5 ரூபங்களான பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து வசிக்கிற கஷேத்திரமானபடியினாலே பஞ்சவியூக கஷேத்திரம்னு பேரு.
பொதுவா பிராட்டியானவள் பெருமாளோடு சண்டை போட்டு பூலோகத்துக்கு வந்துட்டா பெருமாளானவர் பிராட்டிய தேடிண்டு வருவர், ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பா. பிராட்டியானவள் பெருமாளை திருமணம் செய்து கொண்டு பெருமாளுடைய திருமார்பிலே ஏறி அமர்ந்து தன்னுடைய வாசஸ்தானமான பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்தை அடைந்தால் ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய பிராட்டி தன்னுடைய வாசஸ்தானமான நிவாசத்தை அடைந்தால் அந்த எம்பெருமானுக்கு ஸ்ரீனிவாசன் பேரு, அந்த க்ஷேத்திரத்திற்கு ஸ்ரீனிவாச க்ஷேத்திரம்னு பேரு. அதனால இந்த எம்பெருமானுக்கு ஸ்ரீனிவாசன் திருநாமம், இந்த க்ஷேத்திரத்திற்கும் ஸ்ரீனிவாச க்ஷேத்திரம்னு திருநாமம். மேதாவி மகரிஷி முதலான பல பக்த சிகாமணிகளுடையதான தபஸ் இங்கே சித்தி பெற்றபடியினாலே சித்தி க்ஷேத்திரம்னு ஒரு பேரு. பிரம்மாவானவர் தினந்தோறும் இன்றும் கூட துவாதசாட்சர மகாமந்திரம்னு சொல்லக்கூடிய வாசுதேவ மகாமந்திரத்தினாலே உற்சவர் பெருமாளையும் தாயாரையும் நித்தியம் திருவாராதனம் பண்ணி கொண்டிருக்கிறபடியினாலே துவாதசாட்சர க்ஷேத்திரம் அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு பேர் உண்டு. இப்படி விசேஷமான நிறைய திருநாமங்களாலே கொண்டாடப்படக்கூடியதான இந்த திவதேசத்தை ஆழ்வார் வியன் பொன்னி திருநரையோர் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான, ரொம்ப பவித்திரமான, ரொம்ப விசேஷமான, எல்லாருடைய பாவங்களை போக்கக்கூடிய காவிரி நதியானது பிரவகிக்கக்கூடிய திருநரையூர்னு வர்ணிக்கிறார். காவிரி நதியினுடைய இன்னொரு கிளையான அரசலாறுன்னு சொல்லக்கூடியதான நதி பாயக்கூடியதான பூமி. அதனாலே வியன் பொன்னி திருநரையூர்னு மங்களாசாசனம். பெருமாளை அனுபவிக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமான சன்னதி. அப்படி வாகனங்கள்லாம் போகக்கூடியதான பிரதான சாலை, அதிலேயே அமைந்திருக்கக்கூடியதான சன்னதி. பெரிய புஷ்கரணி, மணிமுக்தா நதி, மணிமுக்தா புஷ்கரணி என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட உத்தமமான தீர்த்தம். மணிமுத்தாற்று நெடுமாலைன்னு ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பவித்திரமான புண்ணிய தீர்த்தம். இது புஷ்கரணியா, ஏரியா, சின்ன சமுத்திரமா என்று ஆச்சரியப்படும்படியா ஊரையே அடைத்து கொண்டிருக்கக்கூடிய பிரசித்தமான விசாலமான பெரிய தீர்த்தம். அளவிலும் பெரியது, பிரபாவத்திலும் பெரியது. அந்த மணிமுத்தாற்றினுடையதான கரையிலே கம்பீரமாக நிற்கக்கூடிய ராஜகோபுரம் என்ன, ஆச்சரியமாக சூழ்ந்திருக்கக்கூடிய ஒசரமான மதில் சுவர்கள் என்ன, இப்படி கோட்டை போல அமைந்திருக்கக்கூடிய ஆச்சரியமான கல்கருடன் சன்னதி. அந்த சன்னதியினுடைய ராஜகோபுர வாசல்ல இருந்து சேவித்தோமானாலே படியேறி போக முடியாதவா, ரொம்ப தூரம் நடக்க முடியாதவா, நோயாளிகள் இவாள்லாம் கூட வாசல்ல இருந்தே பெருமாளை சேவிக்கும்படியான அமைப்பிலே எல்லோருக்கும் கருணை மழையை பொழிந்து கொண்டு பெருமாளும் பிராட்டியும் எழுந்தருள் இருக்கக்கூடிய உத்தமமான ஆஸ்தானம். உள்ள போய் படியேறி போய் காத்துன்றதுதான் பெருமாளை சேவிக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை. அப்படி உத்தமமா எல்லோரையும் அனுகிரகித்துக் கொண்டிருக்கிறானே எம்பெருமான். அந்த எம்பெருமானுக்கு திருநரையூர் நம்பி அப்படின்னு ஆழ்வார் சாதித்த திருநாமம். நம்பி என்று சொன்னால் குணபூர்ணன், கல்யாண குணபூர்ணன். இந்த லோகத்திலே கல்யாண குணங்கள் அப்படின்னு என்னவெல்லாம் உண்டோ, நல்ல குணங்கள், உத்தமமான குணங்கள் அப்படின்னு என்னவெல்லாம் உண்டோ அது அத்தனையும் குடிகொண்ட கோயில் இந்த எம்பெருமான். யார் ஒருத்தரை குறையே சொல்ல முடியாதோ, யார் ஒருத்தரிடத்திலே தோஷமான ஹேய குணங்களே இல்லையோ, யாரை ஏதாவது காரணம் சொல்லி அவர்கள் குற்றமுடையவர்கள்னு நிரூபிக்கவே முடியாதோ, அப்பேற்பட்ட தீய குணங்களினுடைய கலப்பு துளியும் இல்லாத உத்தமமான கல்யாண குணங்களே பரிபூர்ணமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒருவனுக்கு குணபூர்ணன் நம்பி என்று பெயர். விசேஷமா இந்த நம்பின்னு சொல்லக்கூடியதான திருநாமம் பெருமாள்களாகவே இருந்தாலும் சில பெருமாள்களுக்கு மட்டுமே உண்டு. திருக்குறுங்குடி நம்பி என்ன, இந்த திருநரையூர் நம்பி என்ன, திருவேங்கடமுடையானை நம்பி என்று திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். அதே போல திரியவுள் வைத்திய வீரராகவனை அதே திருமங்கையாழ்வார் நம்பி என்று மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். இப்படி பெருமாள்களாகவே இருந்தாலும் விசேஷமான எம்பெருமான்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறதான உத்தமமான திருநாமம் நம்பின்னு சொல்லக்கூடியது. நம்முடைய சம்பிரதாயத்திலே நம்முடைய பூர்வாச்சாரியர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, சுவாமி நம்மாழ்வாருக்கு திருக்குறுகூர் நம்பின்னு திருநாமம். ஒரு திருக்கோட்டியூர் நம்பி என்ன, பெரிய நம்பி என்ன, திருக்கட்சி நம்பி என்ன, இப்படி எத்தனை உத்தமமான குணபூர்ணர்களான நம்பிகள் நம்முடைய சம்பிரதாயத்தில் இருந்தா. இப்படி அழுக்கில்லாத, கலப்படம் இல்லாத உத்தமமான குணங்களை உடைய ஒருத்தருக்கு நம்பின்னு பேரு. அப்படி எல்லா நல்ல குணங்களும் நிறைந்த பூர்ணமான எம்பெருமானானபடியினாலே இவனுக்கு நம்பின்னு திருநாமம். அதுவும் எப்பேற்பட்ட நம்பின்னா திருநரையூர் நம்பி. இந்த திருநரையூர்னு சொல்லக்கூடியதான க்ஷேத்திரத்திற்கு அதிகாரியா, ஸ்தல புருஷனா, க்ஷேத்ராதீசனாக இருக்கக்கூடிய நம்பி.
இந்த க்ஷேத்திரத்திற்கு ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள் நாச்சியார் ஆச்சேன்னு சொன்னா அந்த நாச்சியாருக்கும் ஈஸ்வரனா இருக்கக்கூடிய திருவுக்கும் திருவாகிய செல்வனான திருநறையூர் நம்பி. இன்னொரு படி அனுபவிக்கலாம் இந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை. பொதுவா ஆழ்வார் ஆச்சாரியாளுக்கு நம்பி என்ற திருநாமம் பிரசித்தம். அந்தபடி பார்த்தா இந்த எம்பெருமான் திருமங்கை ஆழ்வாருக்கு பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய சமாசிரயணத்தை பண்ணி வைத்த ஆச்சாரியரானபடியினாலே இவருக்கும் நம்பின்னு சொல்லக்கூடியதான திருநாமம் பொருந்துகிறது. நரையூர் நின்ற நம்பியோ திருநறையூர் நம்பி அப்படின்னு எல்லாம் ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள். நம்பி அப்படின்ற திருநாமத்தை அப்படியே சம்ஸ்கிருதத்துல மாத்தி பரிபூர்ண ஸ்ரீனிவாசன் அப்படின்னு இந்த எம்பெருமானுக்கு திருநாமம். பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற குணபூர்ணனான நம்பி, அதனால பரிபூர்ண ஸ்ரீனிவாசன். கோபித்து கொண்டு வந்த பிராட்டியை கரம் பிடித்து மணந்து கொண்டு கல்யாண கோலத்திலே நிற்கிறபடியினாலே பிராட்டியை தன்னுடைய மார்பகத்திலே ஏற்றபடியினாலே ஸ்ரீனிவாசன் திருநாமம். சுகந்த வனம்னு சொல்லக்கூடிய இந்த க்ஷேத்திரத்திற்கு ஈஸ்வரனா இருக்கிறபடியினால சுகந்தவனநாதன் திருநாமம். பெருமாள் 5 ரூபங்களாக வந்தார். அதிலே வியூகவாசுதேவன் சொல்லக்கூடிய ரூபமான பெருமாள் தான் மஞ்சுளவள்ளி தாயாரை திருமணம் செய்து கொண்டார். அதனால இந்த மூலவருக்கு வியூகவாசுதேவன் திருநாமம். ஆழ்வாரிவனை மண்ணு மணிமாட கோயில் மணாலனை அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். அதனால இந்த திருநறையூர் மணிமாட கோயில் மணாலன் இந்த க்ஷேத்திரத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய மாப்பிள்ளை. எப்படியானா ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு அழகிய மணவாளனோ அதுபோல இந்த திருநறையூருக்கு இந்த மணிமாட கோயில் மணாலன் வஞ்சுளவள்ளி தாயாருடைய மணாலன். வஞ்சுளவள்ளி தாயார் இவனை பார்த்த மாத்திரத்திலேயே சொக்கி போகும்படியாக தன்னுடைய திருமேனி சௌந்தரியத்தை காட்டி அவளை ஆட்கொண்டவன். அதனால வடிவு அழகிய நம்பி அப்படின்னு இவனுக்கு ஒரு திருநாமம், வடிவழகிய நம்பி. மூலவரான இந்த எம்பெருமானுக்கு 2 திருக்கரங்கள். பெருமாள் கல்யாண அவசரத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடியதான திருக்கோலம். பெருமாள் கிழக்க பார்த்து நின்றுருக்கார், நின்ன திருக்கோலம். தாயார கல்யாணம் பண்ணி கொள்ளக்கூடியதான சன்னிவேசம். அந்த சூழ்நிலையிலே பெருமாள் இருந்து சேவை சாதிக்கிறார். பெருமாளுடைய 2 திருக்கரங்கள்ல ஒரு கரத்தினால சங்க பிடிச்சுட்டு இருக்கார், ஒரு கரத்தினால சக்கரத்தை பிடிச்சுட்டு இருக்கார். பொதுவா எல்லா எம்பெருமான்களும் சங்க சக்கரங்களை பிடிச்சுட்டு இருக்கிறவா தானே. அப்படி சங்க சக்கரங்களை பிடிச்சுட்டு இருக்கிற எம்பெருமான்களுக்கு 4 திருக்கைகள்னா இருக்கும். மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை பிடிச்சுருப்பா. கீழ் 2 திருக்கரங்கள் அபயஹஸ்தமோ வரதஹஸ்தமோ கட்டிஹஸ்தமோ ஏதானும் ஆயுதங்களை ஏந்தி கொண்டோ இருக்கணுமே. ஆனா இந்த எம்பெருமானுக்கு 2 திருக்கரம் சங்க சக்கரங்களை ஏந்தின்னு இருக்காரு. எப்படின்னா இந்த எம்பெருமான் திருமங்கை ஆழ்வாருக்கு பஞ்சசம்ஸ்காரம் சமாசிரயணம் பண்ணி வைத்த ஆச்சாரியர். ஆச்சாரியாலாம் மனுஷ ரூபத்துல 2 திருக்கரத்தோட தான் அவதாரம் பண்றா. அதனால போடுகிற வேஷத்தை பொருந்த போடணும் அப்படின்னு ஆச்சாரிய ரூபத்தை ஏற்றுக்கொண்டு இந்த எம்பெருமான் 2 திருக்கைகளோட கூட சமாசிரயணம் பண்ணக்கூடிய ஆச்சாரியருக்கு 2 கை பண்றச்ச 2 கையால சங்க கோலையும் சக்கர கோலையும் பிடிச்சிட்டு இருப்பாருன்னு அந்த மாதிரி சமாசிரயண கோள்களை கையிலே ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள். இந்த மூலவரன் தான் சேவித்தோமானா கொஞ்சம் வித்தியாசமா இருப்பார். எல்லா பெருமாள்களை போலவும் இருக்க மாட்டார். முதல்ல சேவிச்சா அவ்வளவு சாதாரணமா புரிஞ்சுடாது இவருடைய திருக்கோலம். பொதுவா எல்லா எம்பெருமான்களும் சங்க சக்கரங்களை ஏந்தி பிடிச்சுட்டு இருக்காள். அது எப்படி இருக்கும்னா பெருமாளுடைய தோல்ல சங்கையும் சக்கரத்தையும் பதிச்சா மாதிரி இருக்கும். பெருமாள் 2 கையால சங்க சக்கரத்தை பிடிச்சுட்டு இருக்கிறா, அல்லது பெருமாளுடைய தோல்ல ஒரு பக்கம் சங்கம் ஒரு பக்கம் சக்கரமும் ஒட்டி வச்சிருக்காளான்னு சொல்ற மாதிரி இருக்கும். உத்து பார்த்தாதான் பெருமாள் கையால சங்க சக்கரங்களை பிடிச்சுட்டு இருக்கார், அது அவருடைய தோளுக்கு நேரா இருக்குன்றது புரியும் நமக்கு. ஆனா இந்த எம்பெருமான் அதே சங்க சக்கரங்களை தோளுக்கு நேர ஒசத்தி பிடிச்சிக்காம கொஞ்சம் அப்படியே இறக்கி யாருக்கோ தோல்ல சமாசிரயண கோலை பொருத்துவது போல அப்படியே பிடிச்சுட்டு இருக்கார். உதாரணமா ஒரு புருஷன் யாரோ ஒருத்தர் கையில 2 தாமரை புஷ்பத்தை வச்சுட்டு இருக்கார், காம்பால அந்த தாமரை புஷ்பத்தை தாங்கிட்டு இருக்கார், தாமரையினுடைய காம்பை பிடிச்சுட்டு இருக்கார், மேல தாமரை புஷ்பம் நிக்கிறது. அந்த 2 தாமரை புஷ்பங்களையும் 2 கையால பிடிச்சிட்டு முன்னாடி யாருக்கோ தரா மாதிரி நீட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சமாசிரயண கோள்களான சங்க கோள் என்ன சக்கர கோள் என்ன 2 கோளையும் பெருமாள் தரிச்சுட்டு இருக்கார். உத்து சேவித்தா நன்னா புரியும். இது எதற்குன்னா இந்த எம்பெருமான் நல்ல ஒசரம் 8 அடி 10 அடி ஒசரத்துல பெரிய மூர்த்தி. திருமங்கை ஆழ்வார் ஒரு 6 அடி இருப்பார் 6 அடி இருப்பார்னு வச்சுக்கலாம். அவர் இந்த எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணி அப்பா எனக்கு சமாசிரயணம் பண்ணி வைக்கணும்னு பிரார்த்தித்த போது அவருடைய தோளுக்கு நேர இந்த எம்பெருமான் சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு அவர் தோளிலே பொறிக்க வேணும் ஒன்னும். அதுக்கு தகுந்தபடி இந்த சங்க சக்கர கோள்களை தாழ இறக்கி நீட்டி பிடித்துக் கொண்டு இந்த எம்பெருமான் சேவை சாதிக்கிறான்.
பக்தானாம் சங்க சக்கரலாஞ்சனா பிரதானார்த்தம் இவலம்பித கராம்புஜத்வயாய அப்படின்னு இந்த எம்பெருமானை ஸ்தலபுராணம் வர்ணிக்கிறது. இந்த எம்பெருமான் பக்தரான திருமங்கை ஆழ்வாருக்கு சங்க சக்கரங்களை தோளிலே பொறிப்பதற்காக 2 திருக்கைகளிலே சங்கு கோளையும் சக்கர கோளையும் பிடித்துக் கொண்டிருக்கிறார். கல்யாண கோலத்திலே நின்று கொண்டு வந்து சேவிக்கிறவா எல்லாருக்கும் மங்களத்தை அனுகிரகிக்கக்கூடியவரா, வரப்பிரதானம் பண்ணக்கூடியவரா, ஆத்தோட மாப்பிள்ளையா எழுந்தருளிருக்கார் இந்த பெருமாள். சர்வாலங்கார பூஷிதன், நிறைய திருவாபரணங்களை எல்லாம் பெருமாள் சாத்தின் இருக்கார். ஏன்னா பிராட்டியை கல்யாணம் பண்ணி கொள்ளக்கூடியதான அவசரத்துல இருக்கிறபடினால அழகிய மணவாளன் ஒன்னும் எல்லா ஆபரணங்களும் பூண்டு கொண்டு அதிரூப சுந்தரனா, நானா பிராட்டியா, இல்ல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருத்தமானவர்கள் தான் அப்படின்னு நிரூபிப்பது போல பெருமாளுடைய சௌந்தரியம். அதி மனோகர சுந்தர ரூபகா, பார்க்கிறவாளுடைய மனசை அப்படியே வசீகரித்து கொள்ளை கொள்ளும்படியா அத்தனை ஆச்சரியமான அழகோடே கூட பெருமாள் இங்க சேவை சாதிக்கிறான். இன்னைக்கும் இந்த பெருமாளை போய் சேவித்தோமானா பிராச்சீனமான பெருமாள், பழைய காலத்து பெருமாள் அப்படின்னு எல்லாம் தோணாது. கோவில் எல்லாம் பழைய கோவில் தான். ஆனா பெருமாள் மாத்திரம் இப்பதான் ஸ்ரீவைகுண்டத்தில இருந்து இதோ ஒரு க்ஷணம் முன்னாடிதான் இறங்கியிருக்காருன்னு சொல்லும்படியா அத்தனை பல சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் இவர். எப்படி சேவை சாதிக்கிறார் அப்படின்னா வியூக சதுஷ்டய ரூப சமேதா. இவர் வியூக வாசுதேவ பெருமாள்னு சொல்லக்கூடிய பெருமாள் தான் இங்க மூலவரா திருநறையூர் நம்பியா நிக்கிறார். அவரோடு கூட மற்ற 4 பெருமாள்களும் சேர்த்து மொத்தம் பஞ்சவியூக மூர்த்திகளா பஞ்சவியூக கஷேத்திரமான இந்த கஷேத்திரத்துல சேவை சாதிக்கிறார். இந்த 5 பேர்ல ரொம்பவும் முக்கியமானவர் இந்த மூலவர் வியூக வாசுதேவன் சொல்லக்கூடிய திருநறையூர் நம்பி ஸ்ரீனிவாச பெருமாள். இவருக்கு வலது பக்கத்திலே சதுர்முக பிரம்மா இருந்துருக்கார், கை கூப்பின்னு இருக்கார். என்ன பண்றாரு அப்படின்னா பெருமாளுடைய விவாகத்தை சேவிப்பதற்காக பிரம்மா அருகே இருக்கிறார். பிராட்டியும் பெருமாளும் பிரிஞ்சிருக்கா. பெருமாளும் பிராட்டியும் பிரிஞ்சிருக்கிறபடினால இந்த லோகம், தேவர்கள், ரிஷிகள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டா. தேவர்கள்லாம் பிரம்மாவினிடத்துல போய் பிரார்த்திச்சா. பிரம்மா தேவர்களை எல்லாம் அழிச்சுட்டு பெருமாளை போய் பிரார்த்திச்சார். பெருமாள் பிராட்டியை தேடிண்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு சேர்த்தியில் இருக்கார். இனி லோகம் சந்தோஷமாக போகிறது. அதனால பிராட்டியும் பெருமாளும் சேரக்கூடிய அந்த விவாக சந்தர்ப்பத்தினோன்றதுக்காக பிரம்மா வந்து கூட இருந்துருக்கார். பெருமாளுக்கு வலப்பக்கத்திலே பிரம்மா இருந்து கல்யாணத்தை சேவிக்கிறார். அவருக்கு வலது பக்கத்திலே இந்த 5 மூர்த்திகளில் ஒருவரான சங்கர்ஷணன் சொல்லக்கூடிய ஒரு பெருமாள் இருக்கார். இந்த மூலவருடைய இடது பக்கத்திலே அனிருத்தன் சொல்லக்கூடிய இன்னொரு பெருமாள், பிரத்யும்னன் சொல்லக்கூடிய ஒரு பெருமாள். அந்த பெருமாள் தான் இருக்கிறவா எல்லாரிலையும் கொஞ்சம் குட்டையா குள்ளமா இருக்கக்கூடிய பெருமாள். அவருக்கு அடுத்தபடியா சாம்பன் என்கிற புருஷோத்தமன் அப்படின்னு மிடுக்கா நெஞ்ச நிமித்து நிற்கக்கூடிய ஒரு பெருமாள். இப்படி 5 எம்பெருமான்கள். இந்த 5 எம்பெருமான்களிலும் திருமண கோலத்திலே மிடுக்கோடு கூட இளம் முறுக்கோடு கூட மாப்பிள்ளையாக எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த மூலவர். பெருமாள் இங்கு கல்யாண கோலத்துல எழுந்தருள் இருக்கிறபடினாலே சேவிக்கிறவாளுக்கும் விவாக பிராப்தியை அனுகிரகிக்கக்கூடிய வரப்பிரசித்தியான க்ஷேத்திரம் இது. பெருமாள் உற்சவருக்கு ஸ்ரீனிவாசன் திருநாமம். எப்போதும் பெருமாளும் பிராட்டியும் கல்யாண கோலத்திலேயே எழுந்தருள் இருப்பா. மூலவராவது 5 பெருமாள்கள் பிரம்மா பிராட்டின்னு எல்லாரும் கும்பலா நிக்கிறா. ஆனா உற்சவர் பெருமாள் பிராட்டின்னு சொல்லக்கூடிய தம்பதிகள் மட்டுமே நிற்கக்கூடியபடியினாலே விசேஷமா மூலவர் விட ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய திருநாமம் உற்சவருக்குத்தான் பொருந்துகிறது. அதனால உற்சவர ஸ்ரீனிவாசன் வர்ணிக்கிற விவகாரம் இங்கே உண்டு. உற்சவருக்கு 4 திருக்கரங்கள். மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு கீழே வலது திருக்கரத்தை வரமுத்ரைன்னு சொல்லக்கூடிய வரதஹஸ்தம், திருவேங்கடமுடையானை போலே என்னுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ணுன்னு காட்டக்கூடியதான வரமுத்ரை. இடது கை கட்டிஹஸ்தம்னு சொல்லக்கூடிய தன் இடையை காட்டக்கூடியதான ஹஸ்தம். இடது கையால பெருமாள் தன்னுடைய இழப்பை காட்டின்னு இருக்கார் அல்லது முழங்கால காட்டின்னு இருக்கார். என் திருவடியை சரணாகதி பண்ணினா இந்த சம்சாரம் முழங்கால் அளவு சமுத்திரம் தான், நடந்தே கடந்துடலாம் அப்படின்னு நமக்கெல்லாம் சரமஸ்லோகார்த்தத்தை அனுகிரகிக்கக்கூடிய பெருமாள். இந்த உற்சவரான ஸ்ரீனிவாச எம்பெருமானை துவாதசாட்சர மகாமந்திரத்தினாலே பிரம்மாவானவர் தினந்தோறும் இந்த கஷேத்திரத்திலே ஆராதனம் பண்ணி கொண்டிருக்கிறார்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. தாயாருக்கு வஞ்சுலவள்ளி தாயார் அப்படின்னு திருநாமம். ஆழ்வார் மடல்ல வர்ணிக்கிறச்ச ஓர் இளவஞ்சி கொடி நின்றதுதான் அப்படின்னு இந்த தாயார மங்களாதாசனம் பண்றார். வஞ்சி கொடின்னு சொல்லக்கூடியதான ஒரு விருட்சம், ஒரு செடி. அதுக்கு கீழே குழந்தையாக அவதாரம் பண்ணினாள் தாயார். மேதாவி ரிஷி தாயாருக்கு வஞ்சி கொடியினுடைய அடியிலே அவதாரம் பண்ணினபடியினாலே வஞ்சி கொடி அதாவது வஞ்சுல வள்ளின்னே பேர் வச்சுட்டார். நம்பிக்கை நாச்சியார்னு திருநாமம்.
நம்பி அப்படின்னா கல்யாண மாப்பிள்ளைன்னு ஒரு அர்த்தம். இந்த பிராட்டி நங்கை, அதாவது மணப்பெண். எம்பெருமான் மணவாளன், இவள் மணாட்டி. கல்யாண பிள்ளை, கல்யாண பெண். வதூவரர்களாக எம்பெருமானும் பிராட்டியும் சேவை சாதிக்கக்கூடிய உத்தமமான மங்களமான க்ஷேத்திரம். தாயார் மூலவருக்கு வஞ்சுலவள்ளி நம்பிக்கை நாச்சியார்னு திருநாமம். பெருமாளுக்கு வலது பக்கத்திலே நின்ற திருக்கோலத்துல சேவை சாதிக்கக்கூடிய தாயார். தாயாருக்கு தனி கோயில் எல்லாம் கிடையாது, தனி கோயில் நாச்சியார் எல்லாம் கிடையாது. கர்ப்ப கிரகத்துல பெருமாளோட சேர்ந்திருக்கிற தாயார் மட்டும்தான். கல்யாண கோலமானபடியினாலே பெருமாளுக்கு வலது பக்கத்திலே ஒரு கைய வரமுத்திரையா வச்சுருக்கா தாயார். அதாவது உற்சவரான ஸ்ரீனிவாசனை போலே, திருவேங்கடமுடையானை போலே வலது கையை தாயார் தன்னுடைய திருவடிகளை காட்டிக்கொண்டு, என் திருவடியை முன்னிட்டு கொண்டு பெருமாள் திருவடிகள்ல சரணாகதி பண்ணுங்கோ, உங்களுக்கு சர்வக்ஷேமங்களும் கிடைக்கும்னு நமக்கு அறிவுறுத்துவது போல தன்னுடைய வலது கையாலே தன்னுடைய திருவடிகளை காட்டிக்கொண்டு வரப்பிரதான முத்திரையோட கூட தாயார் திகழ்கிறாள். மணப்பெண்ணானபடியினாலே இடது கையை தொங்க விட்டுக் கொண்டு எழுந்தருளியிருக்கிறாள். தாயாருக்கு 2 திருக்கரங்கள். மேதாவி மகரிஷியினுடைய பெண்ணாக வளர்ந்தவள், ரிஷிபுத்திரி, மனுஷ சரீரத்தோட சேவை சாதிக்கக்கூடியவள். அதனால தாயாருக்கு 2 திருக்கரம் தான். ஒரு கைய வரப்பிரதானமா வச்சுருக்கா, இன்னொரு கையை தொங்க போட்டுருக்கா. இந்த தாயார் பங்குனி உத்தரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவதாரம் பண்ணின தாயார். உற்சவருக்கும் மூலவரான தாயாருடைய திருநாமம் தான். உற்சவர் தாயாருக்கும் வஞ்சுலவள்ளி நம்பிக்கை நாச்சியார்னு தான் திருநாமம். உற்சவர் தாயாரும் மூலவர் தாயார போல நின்ற திருக்கோலம் தான். அவளுக்கும் மூலவரை போல 2 திருக்கைகள் தான். ஆனால் வலது திருக்கையை வரஹஸ்தமாக தன்னுடைய திருவடிகளை காட்டிக் கொண்டில்லாமல் அப்படி உயர தூக்கி பிடிச்சுண்டு கையில கிளிச்செண்டு வச்சுருக்கா தாயார். கிளிச்செண்டுன்னு சொல்லக்கூடிய கிளி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பூச்செண்டு மாதிரி கையில வச்சுருக்கா தாயார். இந்த கல்யாணங்கள்ல ரிசப்ஷன்ல எல்லாம் மணப்பொண்ணோ மணப்பிள்ளை கையில ஒரு பூங்கொத்து மாதிரி வச்சுக்கிறாளே, அந்த மாதிரி மணப்பெண்ணாக இருக்கக்கூடிய தாயார் கையில ஒரு கிளிச்செண்டு பிடிச்சுட்டு இருக்கா. இடது கைய மூலவரை போலவே தொங்க விட்டு இருக்கா. மூலவருக்கும் உற்சவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் வலது கை மட்டும் மூலவருக்கு வரத ஹஸ்தம், உற்சவருக்கு கிளிச்செண்டு தூக்கி பிடிச்சுட்டு இருக்கிறதான ஹஸ்தம். இந்த மூலவராகட்டும் உற்சவராகட்டும் பெருமாளுக்கு ஒரு 2-3 அங்குலம் முன்னாடி எழுந்தருளி இருப்பா. உத்து சேவித்தோமானா தெரியும். பெருமாள் கொஞ்சம் பின்ன இருப்பார், தாயார் கொஞ்சம் முன்ன இருப்பா. அதனால இந்த க்ஷேத்திரத்துல பெருமாள் பிந்தி இருக்கார், தாயார் முந்தி இருக்கா. தாயாருக்குத்தான் பெருமாளை விட பிராதான்யம். அதனால நாச்சியார் கோயில் என்பதை உணரலாம். இப்படி விசேஷமா குடும்ப சமேதனா பெருமாள் கல்யாண கோலத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த சன்னதியினுடைய விமானத்திற்கு ஸ்ரீனிவாச விமானம்னு பேரு. ஸ்ரீனிவாச விமானம், கேக விமானம், ஹேம விமானம் அப்படின்னு எல்லாம் பேரு. பிரிந்து வந்த ஸ்ரீயை எம்பெருமான் மணந்து ஸ்ரீனிவாசனாக ஆனபடியினாலே ஸ்ரீனிவாசன் உரைகிற விமானம் ஸ்ரீனிவாச விமானம். கேகம் அப்படின்னா கிரகம், வீடுன்னு அர்த்தம், வசிப்பிடம். பெருமாளும் பிராட்டியும் நிரந்தரமாக வசிக்கக்கூடிய அவர்களுடைய இல்லமானபடியினாலே பெருமாள் தாயாருடைய திருமாளிகையானபடியினாலே கேக விமானம். ஹேம விமானம் ஸ்வர்ணமயமான விமானம், அல்லது ஸ்வர்ணமயமான பிராட்டி இருக்கிறாளே ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம்னு, அந்த பிராட்டியினுடையதான தேஜஸ் பட்டு ஸ்வர்ண நிறத்திலே மிளிரக்கூடிய விமானம். அப்படி விசேஷமான ஹேம விமானம். இப்படி ஸ்ரீனிவாச விமானம் என்றும் கேக விமானம் என்றும் ஹேம விமானம் என்றும் புராணத்தினாலே வர்ணிக்கப்பட்ட இந்த விமானம் வைகானச ஆகமப்படி பஞ்ச வீர அர்ச்சைகள் எழுந்தருள் இருக்கிறபடியினாலே ராஜகோபுர ரூபத்திலே இருக்கக்கூடிய விமானம். வைகானச ஆகமத்துல பஞ்ச வீர அர்ச்சைகள், அதாவது மூலவரே 5 ரூபங்களா இப்படி முக்கியமான பெருமாள்களாக ஒரு க்ஷேத்திரத்திலே அமைந்திருந்தால் அந்த விமானம் கோபுர வடிவிலே இருக்க வேணும் அப்படின்னு வைகானசாகம சாஸ்திரம். அதனால அந்த சாஸ்திரத்தை அனுசரித்து வைகானசாகமப்படி இங்க திருவாராதனதைகள்லாம் நடக்கிறபடினாலே 5 எம்பெருமான்கள் எழுந்தருள் இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரத்தினுடைய விமானம் கோபுரத்தை போலவே காட்சி தருகிறது. தீர்த்தம்னு சொன்னால் 5 எம்பெருமான்களுடைய பெயராலே 5 தீர்த்தங்கள். மணிமுக்தா நதி என்கிற மணிமுக்தா புஷ்கரிணி, தமிழ்ல மணிமுத்தாறு என்று சொல்லக்கூடியதான உத்தமமான தீர்த்தம். இந்த தீர்த்தம் தான் கோவிலுக்கு இடது பக்கத்திலே, இந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே தான் பெருமாள் ஸ்ரீனிவாச விமானத்தின் கீழ் நின்றிருக்கார் பிராட்டியோடு கூட. 5 தீர்த்தங்கள்ல இந்த மணிமுக்தா நதி தான் பிரதானமான தீர்த்தம். திருநாராயணபுரம் மேலக்கோட்டை செல்வப்பிள்ளைக்கு விசேஷமாக வைரமுடி உற்சவம் நடக்கிறது.
அந்த வைரமுடின்னு சொல்லக்கூடியதான கிரீட்டத்தை கருட பகவான் தன்னுடைய கைகளிலே சுமந்து கொண்டு ஆகாச மார்க்கமா பறந்துண்டு வரார். அப்படி பறந்து வரச்ச அவர் மனசுல வேற ஒரு கலக்கமும் உண்டு. என்ன நடந்ததுன்னா, பிராட்டியானவள் பெருமாளோடு கூட சண்டை போட்டுட்டோ திருப்பார்கடல்ல பெருமாளை விட்டு பிரிஞ்சு பூலோகத்துக்கு வந்துட்டா. என்ன காரணம் அப்படின்னா, பெருமாள் எப்போதும் கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கிறாப்புல தியானம் பண்ணிட்டு இருக்கார், சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கார், சிருஷ்டி சம்ஹாரம் சித்தின்னு இதே காரியம் பண்ணிட்டு இருக்கார். ஆமடியாலான என்னிடத்துல ஆசையா ஒரு வார்த்தை பேசுறது இல்லை, எனக்குன்னு நேரம் ஒதுக்குறதே இல்லை, எனக்குன்னு நேரம் செலவிடுறது இல்லை, எப்போதும் உத்தியோகம்னே இருந்துட்டு இருக்கார் பெருமாள். அவருக்கு உத்தியோகம் தான் முக்கியம், பக்தர்கள் தான் முக்கியம்னா அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கணும், நான் கோச்சுண்டு போறேன்னு பிராட்டியானவள் பொய் கோபம் கொண்டு வழக்கம் போல பெருமாளை பிரிஞ்சு பூலோகத்துக்கு வந்துடுறா. வந்த பிராட்டி தன்னுடைய விசேஷமான சங்கல்ப சக்தியினாலே தான் யாரு எங்க இருக்கோன்னு யாருக்கும் தெரியாதபடி மறைத்துக் கொள்கிறாள். வந்த பிராட்டி எப்படி வந்தான்னா, அவள் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறச்ச அவளுக்கு எவ்வளவு சக்தி உண்டோ, அவள் திருப்பார்கடல்ல இருக்கிறச்ச அவளுக்கு எவ்வளவு சக்தி உண்டோ, அதே விசேஷமான சக்தி அதிசயத்தோடு கூட வந்துடுறா. எல்லா சக்திகளையும் இழந்து தேவர்களைப் போலே, தேவலோக பெண்களைப் போலே, சாபம் பெற்ற கந்தர்வர்களைப் போலே மனுஷாலா வந்து ஒன்னும் தெரியாம திக்கு தெரியாம வரல தாயார். பெருமாள் எப்படி ராமனா கிருஷ்ணனா அவதாரம் பண்றச்சேயும் ஸ்ரீவைகுண்டநாதனா பூரணமான விசேஷ சக்திகளோடு கூட ஸ்ரீவைகுண்டநாதனாகவே அவதாரம் பண்ணுகிறானோ, நம்மாத்து பெட்டியில தூங்கின்ற இருக்கிற சாலக்கிராம பெருமாளா இருந்தாலும் ஸ்ரீவைகுண்ட துல்லியமா ஸ்ரீவைகுண்டநாதனாகவே எழுந்தருள் இருக்கிறானோ, அந்த மாதிரி பிராட்டியும் சர்வேஸ்வரியானபடியினாலே பரபிரம்மமானபடியினாலே அவளும் எம்பெருமானை போல சர்வ சக்தி விசேஷத்தோட கூட திருப்பார்கடல்ல இருந்து வந்துட்டா. வந்தவள் தன்னுடைய சங்கல்ப சக்தியினாலே தான் இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாதபடி தன்னை மறைத்துக் கொண்டாள். அப்போ கருடன் பெருமாள் இடத்துல கேட்கிறார், சுவாமி, தாயார் உங்களை விட்டுட்டு கோச்சுண்டு போனது உங்களுக்கு வருத்தமா? கவலைப்படாதங்கோ, நான் தாயாரை கண்டுபிடிச்சுட்டு வந்து தாயாரை பிரார்த்திச்சு அவளுடைய கோபத்தை எல்லாம் சமணம் பண்ணி உங்களோட சேர்த்து வைக்கிறேன், பழையபடி நீங்களும் தாயாரும் ஒற்றுமையா இருக்கலாம், கவலைப்படாதங்கோன்னு பெருமாளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கார். அப்போ ஒரு அசுரன் வந்தான், பெருமாளை சேவிக்கிற மாதிரி வந்து திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய பெருமாளுடைய வைரமுடின்னு சொல்லக்கூடிய பெருமாள் சாத்திக்கிறதான கிரீடத்தை திருடிண்டு போயிட்டான். அந்த வைரமுடிதான் இப்ப மேல்கோட்டையில சம்பத்குமாரன் சாத்தி கொள்ளக்கூடியதான வைரமுடி. அது முதல்ல க்ஷீரசாகரத்திலே இருந்ததுன்னு சொல்றா. அப்போ அதை கவர்ந்துட்டு போயிட்டான். இதெல்லாம் தெரியாம கருடன் பெருமாளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு பெருமாள் அனுபவிச்சுட்டு இருக்கார். வந்தான் போனான். கருடன் கேட்டார், சம்பந்தமே இல்லாம இவன் எதுக்கு இங்க வந்துட்டு போறான் அப்படின்னா, அவன் வந்ததும் போனதும் தான் உனக்கு தெரியும், அவன் இங்க இருந்து வைரமுடியை தூக்கிட்டு போயிட்டான் உனக்கு தெரியுமா அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். அப்படியா, நான் உன்னோட பேசிட்டு இருந்தேன் அதனால கவனிக்கல, இப்போதே போய் நான் கவர்ந்து வருகிறேன் அப்படின்னார். பெருமாள் பரிகாசமா சொல்றார், இப்படிதான் கோச்சுண்டு போன பிராட்டியை சமாதானம் பண்ணிட்டு வந்து உன்னோட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன், இன்னும் பிராட்டி வந்து சேர்ந்த பாடில்ல, இதுல கிரீட்டத்தை வேற நீ மீட்டு வந்து கொடுக்க போறியான்னு பெருமாள் கருடனோடு கூட அன்பா விளையாடுறார். எம்பெருமானே, ரெண்டுத்தையுமே நான் உன்னுடைய அனுகிரகத்தினால பண்ணி முடிக்கிறேன், முதல்ல கிளம்புறேன்னு பெருமாள் திருவடியை தொட்டு சேவிச்சுட்டு கருடன் புறப்பட்டார். அசுரால்லாம் இருக்கக்கூடிய லோகம் எது? பாதாள லோகம். அதனால அங்க போனா அவனை சுலபமா புடிச்சுடலான்னு பாதாளத்துக்கு போனார். அவன் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சார், அவனோட சண்டை போட்டு அவனை ஜெயிச்சார். அவனை ஜெயிச்சுட்டோ அவன் கிட்ட இருக்கிற அந்த வைரமுடிய கைப்பற்றி கொண்டு வந்துட்டு இருக்கார். திருப்பார்கடலை நோக்கி வந்துட்டு இருக்கார். பாதாளத்தில இருந்து பூலோகத்திற்கு வந்து பூலோகத்தில இருந்து திருப்பார்கடல் நோக்கி பறந்து வந்துட்டு இருக்கார். அப்படியே கையில வைரமுடிய கொண்டு பறந்துட்டு இருக்கிற சமயத்துல ஆகாசத்துல பறக்கிறச்ச பூலோகத்தை பார்த்துட்டே பறக்கிறார். விசேஷமா இந்த திருநறையூர்னு சொல்லக்கூடிய கஷேத்திரம் வருகிற போது அங்க விசேஷமா ஒரு புஷ்கரணி, ஒரு நதி தெரியறது. இப்ப மணிமுத்தாறுன்னு சொல்றோமே அந்த நதி தெரியறது. அந்த நதிக்கரையில இருக்கக்கூடிய ஆசிரமத்திலே தான் மேதாவி மகரிஷின்னு சொல்லக்கூடிய ரிஷியினுடைய புத்திரியா தாயாரானவள் வஞ்சுலவள்ளின்ற பெயர்ல வளர்ந்துட்டு இருக்கா. இது பெருமாளுக்கும் இப்போதைக்கு தெரியாது, கருடனுக்கும் தெரியாது. இப்படி தூக்கிண்டு பறக்கிறச்ச சண்டை போட்ட போது கிரீடத்தை வச்சுட்டே அவனும் சண்டை போட்டான். இவரும் அதை வாங்கறதுக்காக எத்தனையோ முறை அவங்ககிட்ட இருந்து புடுங்கினார். இப்படி இந்த கலேபரத்துல என்ன ஆச்சுன்னா, இந்த வைரமுடியில இருக்கக்கூடியதான ஒரு முத்து கொஞ்சம் ஆடின்னு இருந்தது போல் இருக்கு. அப்படியே ஆடின்னு இருக்கிற முத்தோட கூட அந்த வைரமுடியை வாங்கிட்டு அப்படியே பறக்கிறார் கருடன். இந்த தீர்த்தத்துக்கு மேல அவர் பறக்கிறச்ச மேல இருந்து கருடன் கையில இருக்கக்கூடிய வைரமுடியில இருந்து ஒரு மணி முத்து, ஒரு மாணிக்கம், ஒரு ரத்தனம், ஒரு வைரம், ஏதோ ஒரு முத்து இந்த தீர்த்தத்துல விழுந்துடுத்து. கருடன் இந்த தீர்த்தத்தை பார்க்கிறார். என்ன ஆச்சரியமா பவித்திரமான தீர்த்தம்,
அது என்னமோ இந்த தீர்த்தத்தை கண்ணால பாக்குறச்சேயே நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கலக்கம் குழப்பம் எல்லாம் போய் ஒரு தெளிவு ஏற்படுகிறது. விசேஷமா இந்த தீர்த்தத்தை பார்த்த மாத்திரத்துல பெருமாளை பார்த்த ஒரு சந்தோஷம் வர்றதே நமக்கு. இது என்ன பவித்திரமான புண்ணிய தீர்த்தமோ தெரியலையே, இப்ப ஒரு காரியமா போயிட்டு இருக்கோம், அப்புறம் இந்த தீர்த்தத்தினுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கருடன் நினைக்கிறார். நினைச்சு அந்த தீர்த்தத்தை பார்த்து கை கூப்பிட்டு அப்படியே தன்னுடைய கையில இருக்கக்கூடிய வைரமுடிய பாக்குறார். பார்த்தா ஒரு முத்து காணல, எங்க விழுந்ததுன்னு தெரியல. அப்புறம் நம்ம தீர்த்தத்துக்கு மேல கொஞ்ச நேரம் நிந்தி யோசித்தோமே, ஒருவேளை அந்த முத்து தீர்த்தத்துல விழுந்திருக்குமோ அப்படின்னு யோசிச்சவர் அப்படியே கீழே இறங்கி அந்த தீர்த்தத்துல நன்னா அப்படியே தீட்சண்யமான தன்னுடைய பார்வையினால பாக்குறார். ஜலத்துக்குள்ள ஒரு முத்து இருந்தது. இந்த முத்து இந்த கிரீடத்துல இருந்து இங்கதான் தவறி விழுந்ததுன்னு கண்டுபிடிச்சுட்டார், எடுத்துட்டார். திரும்பவும் கிரீடத்தோட பொறுத்துட்டார். பறந்து போய் பெருமாள் திருவடிகள்ல போய் சேவித்து பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டாரத்த. நான் மீட்டு கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இது எந்த பெருமாளுக்கு சமர்ப்பித்தார் அப்படின்னா, பெருமாள் அப்ப கிருஷ்ணாவதாரம் பண்ணி ஆயர்பாடியிலே பசுக்களோடு கூட விளையாடி கொண்டு குழலோதி கொண்டிருந்தான். அந்த எம்பெருமான பார்த்தவர் இது இவனுக்கே சமர்ப்பிக்கிறேன்னு சமர்ப்பிச்சார். அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி அந்த எம்பெருமானுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய சம்பத்குமாரனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அது இன்னைக்கு திருநாராயணத்தில் இருக்கிறதுன்றதெல்லாம் தனி சரித்திரம். இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம். இப்படி கருடன் சுமந்து கொண்டு பறந்த வைரமுடியிலிருந்து ஒரு மணி முத்து இந்த தீர்த்தத்திலே விழுந்து அதனுடைய சம்பந்தம் பெற்றபடியினாலே பெருமாள் தலையிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடியதான மணிமுத்து சம்பந்தப்பட்ட தீர்த்தம். அதனால மணிமுக்தா நதி, மணிமுத்தாறு அப்படின்னு இந்த புஷ்கரணிக்கு பெருமை. கங்கைக்கு எதனால பெருமை? பெருமாளுடைய ஸ்ரீபாத சம்பந்தத்தினாலே பெருமை. இந்த மணிமுக்தா நதிக்கு பெருமாள் தலையில சாத்திக்கிற கிரீட்டத்தினுடைய முத்தினாலே சம்பந்தம். ஆகையினால இது விசேஷமான தீர்த்தம். அடுத்தபடியா சங்கர்ஷண தீர்த்தம்னு ஒண்ணு, பிரத்யும்ன தீர்த்தம்னு ஒண்ணு, அனிருத்த தீர்த்தம்னு ஒண்ணு, சாம்ப தீர்த்தம்னு ஒண்ணு. இந்த மணிமுக்தா நதி வியூக வாசுதேவனா இந்த வைரமுடிய சாத்தி கொண்டிருந்த பெருமாளான திருநறையூர் நம்பி மூலவர் இருக்காரு, அவருடையதான தீர்த்தம். சங்கர்ஷண தீர்த்தம் சங்கர்ஷண பெருமாளோடது, பிரத்யும்ன தீர்த்தம் பிரத்யும்ன பெருமாளுடையது, அனிருத்த தீர்த்தம் அனிருத்த பெருமாளுடையது, சாம்ப தீர்த்தம் சாம்பன்னு சொல்லக்கூடிய புருஷோத்தம பெருமாளுடையது. கோயில் பக்கத்துல இருக்கக்கூடியது பிரதானமான மணிமுக்தா புஷ்கரணி. கோயிலை சுத்தி அங்கங்க ஊருக்குள்ள தனித்தனியா இருக்கக்கூடியது இந்த 4 தீர்த்தங்களும். இப்படி விசேஷமான தீர்த்தங்களாலே சூழப்பட்டதான திவதேசம். பெருமாள் யாருக்கெல்லாம் பிரத்யக்ஷம்னு பார்த்தால், பிரம்மாவுக்கு, இந்திரன் முதலான தேவர்களுக்கு, மேதாவி மகர்ஷிக்கு, ஆழ்வார்களிலே திருமங்கை ஆழ்வாருக்கு பெருமாள் பிரத்யக்ஷம். வைகான சாகமத்தின்படி பெருமாளுடைய பிரதிஷ்டை உற்சவங்கள் எல்லாம் நடைபெறக்கூடியதான திவதேசம். மங்களாசாசனம்னு பார்த்தா திருமங்கை ஆழ்வார்னு சொல்லக்கூடிய கலியனாலே மட்டும் 110 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள். திருமங்கை ஆழ்வார் ஒருத்தரே 110 பாசுரங்களால மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். பொதுவா பெரிய பெருமாள்களுக்கெல்லாம் கூட கலியன் 50 பாசுரம் தான் பாடியிருக்கார். திருவேங்கடமுடையானுக்கு 50 பாசுரம், திருவரங்கநாதனுக்கு 50 பாசுரம். ஆனால் இந்த திருநறையூர் நம்பிக்கு திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளுக்கெல்லாம் 100 பாசுரங்கள். ஏன்னு கேட்டா, பெருமாளை விட ஆச்சாரியனுக்கு விசேஷமா ரெட்ட சம்பாவனையா பண்றது நம்முடைய சம்பிரதாயத்துல வழக்கம். பெருமாளுக்கு உபச்சாரம் எடுத்துட்டு போறச்ச ஒரு தேங்காய் எடுத்துட்டு போவா, ஆச்சாரியனுக்கு உபச்சாரம் சமர்ப்பிக்கிறச்ச 2 தேங்காய் சமர்ப்பிப்பா. அந்த மாதிரி ஆச்சாரியனுக்கு ரெட்ட சம்பாவனை பண்றதுன்றது வழக்கம். அந்த மாதிரி திருக்கண்ணபுரம் பெருமாள் இவருக்கு திருமந்திரார்த்தத்தை காலக்ஷேபம் சாதித்த ஆச்சாரியன். வயலாளி மணவாளன் இவருக்கு திருமந்திர உபதேசம் பண்ணின ஆச்சாரியன். இந்த திருநறையூர் நம்பி இவருக்கு சமாசிரயணம் பண்ணின ஆச்சாரியன். அதனால ஆச்சாரியனானபடியினாலே முக்கியமான பெருமாள்கள் பெரிய பெருமாள்களை விட ரெட்ட சம்பாவனை இவருக்கு. அதனால 100 பாசுரங்கள், மேல 10 பாசுரம், 110 பாசுரங்கள். பிரம்மாண்ட புராணத்திலே பிருகு மகர்ஷியானவர் சௌனக பகவான் சொல்லக்கூடிய ரிஷிக்கு 12 அத்தியாயங்களினாலே இந்த கஷேத்திரத்தினுடையதான மகிமையை பறக்க உபதேசிக்கிறார். பிரம்மாண்ட புராணத்துல இதற்கு ஸ்ரீனிவாச கஷேத்திர மகாத்மியம்னு பேரு. பவிஷ்யோத்தர புராணத்தில் பிரம்மாவானவர் நாரத மகரிஷிக்கு இந்த கஷேத்திரத்தினுடையதான வரலாற்றை உபதேசம் பண்ணுகிறார். அங்கேயும் இந்த கஷேத்திரம் ஸ்ரீனிவாச கஷேத்திரம் என்று வழங்கப்படுகிறது. இப்படி விசேஷமா பரம பவித்திரமான இந்த ஸ்தல புராணத்தை முதல்ல அடியேன் சுருக்கமா சொல்லிடுறேன், அப்புறம் விஸ்தாரமா சொல்றேன். எம்பெருமான் க்ஷீராப்தின்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடல்ல ஆதிசேஷன் பேர்ல சயனிச்சுருக்கார். உறங்குவான் போல் யோக செய்த பெருமானைன்னு எப்போதும் கண்ணை மூடிண்டு பாக்கிறவாளுக்கு தூங்குறது போலவே சேவசாச்சுண்டு சிருஷ்டி சங்கல்பத்தை பண்ணிட்டு இருக்கார் பெருமாள். பக்கத்துல இருக்கிற பிராட்டி
எப்போதும் மத்தவாளை ரட்சிக்கிறதே காரியம்னு இருந்தா அப்புறம் எதுக்கு கல்யாணம், நான் எதுக்கு ஆமடியா, என்னோட ஒரு வார்த்தை பேசக்கூட இல்லையேன்னு ஊடல் கொண்டு கோவித்துக் கொண்டு ஸ்ரீவைகுண்டம் க்ஷீராப்தி எங்கள்லாம் இருந்தா எப்படி விசேஷமான சக்தியோடு இருக்கிறாளோ அத்தனை சக்தி விசேஷத்தோடைய கூட பிரம்மாவினுடைய ஆமடையாள்களான சாவித்ரி, காயத்ரி இவர்களை தோழிமார்களாக கொண்டு அவளையும் துணை கழிச்சுண்டு தாயார் தனக்கு பெண்ணாக பிறக்க வேணும், அவளை தான் வளர்க்க வேணும், அவளை பெருமாளுக்கு தான் கல்யாணம் பண்ணி தர வேணும், தான் பெருமாளுக்கு மாமனாராக வேணும் என்று ஒரு ரிஷியானவர் இந்த சுகந்தவனத்திலே விசேஷமா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு மேதாவி மகரிஷின்னு திருநாமம். அவருக்கு முன்னால சேவை சாதித்து அவருடைய பெண் குழந்தையாக அவராலே வளர்க்கப்பட்டு பெருமாளை அடையணும்ன்றதுக்காக தாயாரானவள் இங்க வரா. இதெல்லாம் பொய்க்கோவம் தான். பெருமாள் மேல கோச்சுண்டு பிரியறவோ எப்போதும் ரக்ஷணம் அடியார்கள்னே இருந்துட்டு இருக்கிறவர் ஆமடையால கண்ணாலையும் பார்க்காதவர்னு கோச்சுண்டு வரவோ திரும்ப அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாளோ? எப்படியாவது ஒரு சாக்க கொண்டு ஒரு வியாஜத்தை கொண்டு பூலோகத்திற்கு வந்து அர்ச்சாவதாரமா இருந்து பெருமாளும் பிராட்டியும் அடியார்களை எல்லாம் ரட்சிக்கணும் என்பதற்காக பொய் நாடகம் இதெல்லாம். அந்த ரிஷிக்கு முன்னால வந்து தோன்றுகிறாள். ரிஷிக்கு பெண்ணாக வளர்கிறாள். அவளை தேடிண்டு பெருமாள் பஞ்ச வியூகமா வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், சாம்பன் சொல்லக்கூடிய 5 ரூபங்களா பெருமாள் அப்படி எல்லா திசைகள்லயும் தேடிண்டு போறார். கடைசியில இந்த பக்கம் வரைச்ச கருடன் இங்க வந்து தாயார் இங்கதான் வளர்ந்துட்டு இருக்கா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி குறிப்பால் உணர்த்தவே ரிஷியனுடைய ஆசிரமமானபடியினாலே ரிஷியனுடைய பெண்ணை ரிஷிக்குத்தான் கொடுப்பார்கள்னு நினைச்சுட்டு பெருமாள் 5 பெருமாள்களும் 5 ரிஷிகளா வராங்க. அப்போ வாசுதேவன் சொல்லக்கூடிய பெருமாள் சங்கு சக்கரத்தோடு கூட காட்சி தந்து தான் பெருமாள் தான் அப்படின்னு தாயாருக்கு உணர்த்தி ரிஷியனுடைய சம்மதத்தோடு கூட பிராட்டிய கல்யாணம் பண்ணிக்கிறார். ரிஷியானவர் பிரார்த்தனைக்கேற்ப ஆத்தோட மாப்பிள்ளையா பெருமாள் பிராட்டியினுடைய அவதார ஸ்தலமான இந்த கஷேத்திரத்திலேயே திவ்ய தம்பதிகளா இருந்து நம்மளை எல்லாம் அனுகிரகிச்சுருக்கா. மேலும் தன்னுடைய கஷேத்திரத்திலே தன்னுடைய ஆசிரமத்திலே தன் பெண்ணான பிராட்டிக்குத்தான் பிராதானியம் வழங்கப்பட வேணும்னு பிரார்த்தித்துக் கொண்டார் ரிஷி. அதனால விசேஷமா இங்கு நாச்சியாருக்குத்தான் பிராதானியம்னு சொல்லும்படியா விசேஷமாக இருக்கிறது இந்த கஷேத்திரத்தினுடையதான ஸ்தல புராணம். திருமங்கையாழ்வார் சிறிய திருமடல் பெரிய திருமடல்னு சொல்லக்கூடிய 2 மடலையும் இந்த எம்பெருமான் விஷயமாக தான் சமர்ப்பித்தார்னு பூர்வாச்சாரியர்களுடைய நிர்வாகம். 108 திருப்பதி அந்தாதின்னு சொல்லக்கூடிய பிரபந்தத்தை பாடின, அஷ்ட பிரபந்தம்னு சொல்லக்கூடிய 8 பிரபந்தங்களை பாடின சுவாமி பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு சொல்லக்கூடிய பூர்வாச்சாரியர் அவதாரம் பண்ணினது இந்த ஊர். அவர் இந்த ஊரை சேர்ந்தவர்னு சொல்றா. இப்படி விசேஷமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தல புராணத்தை அனுபவிக்க போகிறோம். முதல்ல இந்த கஷேத்திரத்திற்கு சுகந்தவனம் சுகந்தகிரின்னு எப்படி பெயர் வந்ததுன்னு பார்க்கலாம். ஒரு காலத்துல ஜனங்களை எல்லாம் ரொம்ப ஹிம்சை பண்ணிண்டு நல்லவாளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஷிகளை எல்லாம் சிரமப்படுத்திண்டு தர்ம ரீதியில நடக்கிறவாளை எல்லாம் நிம்மதி இல்லாமல் அவஸ்தப்பட செய்து இந்த உலகத்தையே வருத்தி கொண்டிருந்தார்கள் 2 அசுரா. அவளுக்கு சண்டன், ஹேமன்னு பேரு. ரொம்ப மோசமானவா, ரொம்ப கொடுங்கோலாளர்கள், பல பேரை கொண்டு கூச்சிருக்கா. இப்படி இவாளுடைய அராஜகம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு போகவே ரிஷிகள்லாம் இந்திரனிடத்துல போய் சொன்னான், இந்திரா நாங்கெல்லாம் தினந்தோறும் இந்திராய ஸ்வாகா இந்திராய தன்னமான்னு உனக்கு அவிசெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோமே, அதெல்லாம் வாங்கிக்கிறிய தவிர எங்களை ஒன்னும் ரட்சிக்கிற மாதிரி தெரியலையே. இந்த சண்டன் ஹேமன்னு சொல்லக்கூடிய கொடும்பாவிகளிடத்துல இருந்து எங்களை எல்லாம் காப்பாத்துன்னு பிரார்த்திக்கிறா. இந்திரன் என்ன பண்ணினா கிட்டத்தட்ட பெருமாளுக்கு சமானமான அனைத்து சக்திகளையும் உடைய கருடனிடத்துல போய் பிரார்த்திச்சுட்டான். ஹே கருத்மானே, கருடா, எல்லா தேவர்கள் ரிஷிகள் ஜனங்களுடைய சார்பில் உன்னை சாஷ்டாங்கமா சேவித்து பிரார்த்திக்கிறேன். தயவு பண்ணி இந்த சண்டனையும் ஹேமனையும் சம்ஹாரம் பண்ணி இந்த லோகத்தை காப்பாற்று, லோகக்ஷேமம் உன்னாலே ஏற்பட வேணும், நீதான் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிற. அப்போ பரம வைராகியசாலியா பரம பிரபாவசாலியா மகா வீரனாக இருக்கக்கூடிய கருத்மான் மேரு பர்வதத்தை நோக்கி அப்படி மேரு பர்வதத்துக்கு மேல பறந்து போறான். தன்னுடைய சிறகுகளாலே அடித்து கொண்டு பறக்கிறான். அப்ப விசேஷமான கருடனுடைய சிறகினாலே அடிக்கப்பட்ட காற்று கருடன் சிறக ஒதிரின அந்த வேகத்துல மேரு பர்வதத்தினுடைய மேல் பாகம் அந்த டாப் போர்ஷன் அப்படியே ஒரு கோன் மாதிரி கட்டாகி தனியா வந்துடுத்து. அது எப்படி இருக்கு, அந்த மேரு பர்வதத்தினுடைய உச்சி பாகத்திலே
நிறைய அடர்ந்த மல்லிகை செடிகள் என்ன, செண்பக பூக்கள் என்ன, அப்படி வாசனை மிக்க சுகந்தம் வீசுகிற நிறைய புஷ்ப செடிகளும் கொடிகளும் மரங்களுமா இருந்தது. அந்த சுகந்தம் வீசக்கூடிய மலையினுடைய ஒரு பாகத்தை ஆயுதமாக வைத்துக் கொண்டு கருடன் சொல்லக்கூடியவர் ஹேமனையும் சண்டனையும் சம்ஹாரம் பண்ணிவிட்டார். அனுமார் கதையை வச்சுருக்கிறாப்புல இந்த மேரு பர்வதத்தினுடைய மேல் பாகத்தை ஒரு சின்ன பீஸா கையில எடுத்துட்டு அதை கொண்டே சண்டனையும் ஹேமனையும் சம்ஹாரம் பண்ணிட்டார் கருடன். இப்போ இந்திரன் முதலான ரிஷிகள் தேவர்கள் லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அப்பாதிகள் எல்லாருடைய கஷ்டமும் தீர்ந்து போச்சு. இப்போ கருடனானவர் இவா 2 பேரையும் சம்ஹாரம் பண்ணாரு. அந்த மலை பாகத்தை கொண்டாந்து இந்த மணிமுக்தா நதிக்கரையிலே பூமியோடு கூட பொருத்தினார், பிரதிஷ்டை பண்ணினார். சுகந்தம் வீசக்கூடிய அந்த மலையினுடைய பாகம் பூமியோடு கூட ஒட்டி கொண்ட போது அதற்கு சுகந்தகிரி அப்படின்னு பெயர் வந்தது. நறுமணம் மிக்க மலை, நறுமணம் வீசுகிற பர்வதம்னு பெயர் வந்தது. அந்த சுகந்தகிரி பொருந்திய பூமி, சுகந்தகிரின்னு சொல்லக்கூடிய சின்ன மலை எந்த ஊர்ல இருக்கோ அந்த ஊருக்கு சுகந்தபுரி, சுகந்த வனம், சுகந்த கஷேத்திரம், நரையூர், வாசனை வீசுகிற ஊர்னு பெயர் வந்தது. இப்படி விசேஷமான அந்த மலைக்கு மேலதான் பின்னால பெருமாளும் பிராட்டியும் பஞ்சவியூக ரூபங்களோடு கூட எழுந்தருளி இருக்கிறார்கள். அதனால அந்த ஊருக்கு சுகந்தகிரி அப்படின்னு பெயர் வந்ததற்கு காரணம் கருத்மான் தான். இப்படி அந்த கஷேத்திரத்திற்கு பெருமாளும் பிராட்டியும் வருவதற்கு முன்னாலேயே கருத்மானுடைய சம்பந்தம் உண்டு. அதனாலதான் விசேஷமா கருடனுக்குன்னு இங்க ஒரு பிராதான்யம் பிரசஸ்தி இருக்கிறது. கல்கருடனுடைய வைபவத்தையும் அவருடையதான பெருமைகளையும் கூட பறக்க அனுபவிக்க போகிறோம். பெருமாள் பிராட்டி எல்லாம் வந்து சேர்வதற்கு இந்த கஷேத்திரம் ஸ்ரீனிவாச கஷேத்திரம் ஆவதற்கு முன்னாலேயே கருடனுடைய சம்பந்தம் பெற்ற கஷேத்திரமாகிவிட்டது. பெருமாளும் பிராட்டியும் இந்த கஷேத்திரத்துல அவதாரம் பண்ணி ஜனங்களுக்கு அபயப்பிரதானம் பண்ணுவதற்கு முன்னாலேயே இந்த லோகத்திற்கு அபயப்பிரதானம் பண்ணின கருடன் இங்க வந்துட்டார். அதனாலதான் எப்போதும் பெருமாள் சன்னதியை விட கருடன் சன்னதியில தான் இங்க கூட்டம் அதிகமா இருக்கும். வரவாலாம் முதல்ல கருடனை தான் சேவிப்பா, சேவிச்சுட்டோ அதுக்கப்புறம் தான் பெருமாள் சன்னதிக்கு போவா. அர்ச்சனையாகட்டும், ஆரத்தியாகட்டும், தேங்காய் பழங்கள் சமர்ப்பிக்கிறதாகட்டும், பிரார்த்தனையாகட்டும், விசேஷமா சமர்ப்பிக்கிறதாகட்டும், எதுவா இருந்தாலும் முதல்ல கருடனுக்கு தான் இங்கே. அதுக்கப்புறம் தான் பெருமாள் பிராட்டியை போய் சேவிப்பா. அதுவும் அர்ச்சக சுவாமி கூப்பிடுவார், வாங்க பெருமாள் பிராட்டியை சேவிங்கன்னு சொன்னா போவா. இல்ல கருடனண்டையே பிரார்த்திச்சுருப்பா. அத்தனை வரப்பிரசாதி கருடன் இங்கே. பெருமாள் பிராட்டி இங்க சண்டை போட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு இத்தனை நாடகமும் பண்ணி இங்க நின்று இருக்கிறதே எல்லாரையும் ரட்சிப்பதற்காகத்தான். அந்த காரியத்தை அவளுக்கெல்லாம் முன்னாடியே லோகக்ஷேமத்திற்காக ஹேம சண்ட சம்ஹாரத்தை பண்ணிட்டு கருடன் இங்க வந்து அமர்ந்தபடியினாலே, இந்த மலையை பிரதிஷ்டை பண்ணினபடியினாலே, அந்த மலையடிவாரத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய கருத்மானுக்கு அத்தனை பிரசக்தி, அத்தனை விசேஷம், அத்தனை பிராதான்யம் இந்த கஷேத்திரத்திலே. இப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய கருடனுடைய வைபவத்தை, கருடனுடைய சம்பந்தத்தை பெற்ற இந்த ஊரிலே மேதாவி மகரிஷி அப்படின்னு ஒரு ரிஷி தபஸ் பண்றார். எங்க பண்றார் அப்படின்னா, இந்த மணிமுக்தா புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய பரம பவித்திரமான புஷ்கரணியில தினம் தீர்த்தாமாடி அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு இந்த மணிமுக்தா புஷ்கரணியினுடைய கரையிலே ஒரு ஆசிரமத்தை அமைத்துக் கொண்டு அந்த ஆசிரமத்துல நித்தியவாசம் பண்ணிட்டு அங்கேயே தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப விசேஷமான தபஸ் பண்றார். ரொம்ப நியமனிஷ்டமைகளோட கூட ரொம்ப காலம் தீர்க்கமான தபஸ் பண்றார். தாயார் லக்ஷ்மி தேவி தனக்கு மகளாக பிறக்க வேண்டும், அவளை தேடிண்டு பெருமாள் வந்து கன்னிகாதானம் பண்ணி கொள்ள வேண்டும், பெருமாள் தனக்கு மருமகனாக மாப்பிள்ளையாக வர வேண்டும் அப்படின்ற எண்ணங்களோடு கூட தபஸ் பண்றாரு இங்கே. இது பொதுவா பல திவ்யதேசங்கள்ல பிருகுமத ரிஷி பண்ணக்கூடியதான காரியம் இது. அப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். தினந்தோறும் எப்பெல்லாம் தீர்த்தமாடணுமோ அப்பெல்லாம் இந்த மணிமுத்தாற்று தீர்த்தத்துல தீர்த்தமாடுவார். அப்படி ஒரு நாள் இவர் தீர்த்தமாடுறச்ச, தீர்த்தமாடி மூழ்கி எழுந்துக்கிறச்ச இவர் கையில ஒரு விக்கிரகம் கிடைச்சது. என்ன விக்கிரகம் அப்படின்னா, இவர் பல காலமா ஆராதனம் பண்ணி கொண்டு வருகிற திருக்குடந்தை கஷேத்திரத்தினுடைய நாயக்கர்கள் 2 பேரில் ஒருத்தரான சக்கரபாணி பெருமாளுடையதான விக்கிரகம். திருக்குடந்தைன்னு சொல்லக்கூடிய கஷேத்திரத்திலே சாரங்கபாணின்னு சொல்லக்கூடிய அமுதன், சக்கரபாணின்னு சொல்லக்கூடிய சக்கரராஜன் பிரதானமான எம்பெருமான்கள், வரப்பிரசாதிகள்னு இத்தனை நாள் அனுபவிச்சோமோ இல்லையோ, அந்த சக்கரபாணி பெருமாளுடைய பரம பக்தராக இருக்கக்கூடியவர் இந்த மேதாவி மகரிஷி. அவர் பல காலமா சக்கரபாணி பெருமாளுடைய பக்தர். நிறைய முறை போய் சக்கர தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணி அந்த எம்பெருமானுடைய உற்சவங்களை எல்லாம் சேவித்துக் கொண்டு அனுபவித்துக் கொண்டு கைங்கரியம் எல்லாம் பண்ணி கொண்டிருந்த மகா பக்திமானவர். திருக்குடந்த சக்கரபாணி பெருமாள் சன்னதி எங்க இருக்கு? நாச்சியார் கோயில் எங்க இருக்கு? பக்கம் பக்கம் தானே.
நரையூரிலே வசிப்பவராக இருந்தாலும் சக்கரபாணி பெருமாளுடைய தீவிரமான பக்தர் அவர். திருநரையூர் என்கிற நாச்சியார் கோயிலுக்கு இன்னும் பெருமாள் எழுந்தருளல, இன்னும் பிராட்டி வரலங்க. இவர் போய் சக்கரபாணி பெருமாளை சேவிச்சுண்டு வரார். அப்படி பரமபக்தரான இவருக்கு தீர்த்தாமாடுறச்ச இவருடைய மணிமுத்தாற்றுல ஒரு நாள் சக்கரபாணி பெருமாளுடைய ஒரு விக்கிரகம் கிடைச்சது. பார்த்தா சக்கரபாணி பெருமாள் அங்க கோவில்ல எப்படி இருக்காரோ அதே லட்சணங்களோடு கூட சின்னதா பண்ணின ஒரு விக்கிரகம் போலே ஆச்சரியமான ஒரு விக்கிரகம். பெருமாளே அந்த விக்கிரகத்தை பண்ணி இந்த தீர்த்தத்துல போட்டாரோன்னு சொல்லும்படியா அத்தனை பொலிவோட கூட இருக்கக்கூடிய விக்கிரகம். கையால் எடுத்து பார்க்கிறார். நான் வணங்கக்கூடிய என்னுடைய தெய்வமான சக்கரபாணி பெருமாளா இப்படி பிரத்யட்சமா என் கையில வந்து தவழ்ந்துருக்கான் அப்படின்னு உருகி போனார் ரிஷி. ஆச்சரியத்தோடு கூட அந்த சக்கரபாணி பெருமாளை திருப்பி பார்த்தா பின்பக்கம் 4 சக்கரங்களை ஏந்தி கொண்டு யோக நிருசிம்மன் எழுதிருக்கார். இப்படி சக்கரபாணி பெருமாளும் நிருசிம்மனும் சேர்ந்து ஒரே மூர்த்தியா அவர் கைகளிலே தவழ்ந்தார்கள். முனிவருக்கு ஒன்னும் புரியல. காலங்காலமா சேவிச்சுருந்த தெய்வம் இன்னைக்கு தீர்த்தாமாடுறச்ச நம்ம ஆத்து புஷ்கரணியில இருந்து நம்ம கஷேத்திரத்து புஷ்கரணியில இருந்து நம்ம கையில கிடைச்சிருக்காளே, இது என்ன ஆச்சரியம், பெருமாள் நமக்கு என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு விஸ்மயமா ஒரு வியப்போட ஆச்சரியத்தோட குழம்பி நிக்கிறார் ரிஷி. ஸ்வீட் ஷாக்னு சொல்றோம் இல்லையோ, அப்படி நிக்கிறார். இப்போ ஒரு அசரீரி கேட்கறது, ஹே ரிஷியே, நீங்க ஒன்னும் ஆச்சரியப்பட வேண்டாம். இன்னைக்கு உங்க கையில தவழ்ந்துருக்கிற இந்த அர்ச்சாவதார மூர்த்தி நீங்க பரம பக்தியோடு கூட இத்தனை நாள் ஆராதனம் பண்ணி கொண்டு சேவித்துக் கொண்டு வருகிற சக்கரபாணின்னு சொல்லக்கூடிய சக்கரராஜனும் நரசிம்ம பெருமாளும் சேர்ந்து ஒரு விக்கிரகமா கிடைச்சிருக்கா. இவாளை இந்த க்ஷேத்திரத்துல உங்க ஆசிரமத்துல பிரதிஷ்டை பண்ணி இவாளை விசேஷமா வழிபட்டு கொண்டு வாருங்கள், விசேஷமா இவாளை திருவாராதனம் பண்ணிட்டு வாங்கோ, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது சத்தியமா நடக்கும் அப்படின்னு அசரீரி வாக்கு கேட்கறது. நாம ஏற்கனவே சக்கரபாணி பெருமாளுடையதான வைபவத்தில் அனுபவித்தோம். சக்கரபாணி பெருமாளும் சொன்னார், சூரியனும் சொன்னான். இந்த சக்கரபாணி பெருமாளை நினைத்து கொண்டு யார் தீர்த்தாமாடுறாலோ, ஜபம் பண்றாலோ, தபஸ் பண்றாலோ, யாகம் பண்றாலோ, ஹோமம் பண்றாலோ, ஸ்ராத்தம் பண்றாலோ, எந்த நல்ல காரியங்கள் பண்ணினாலும் சக்கரபாணி பெருமாளை நினைத்து கொண்டு பண்ணினால் அவளுடைய பாவங்கள் எல்லாம் போய் சரீரமும் ஆத்மாவும் தூய்மை அடைந்து பண்ணக்கூடிய காரியம் ரொம்ப சீக்கிரத்துல பலிக்கும், அவளுக்கு விசேஷமான வரம் கிடைக்கும், விசேஷமா பண்ற காரியம் பலிக்கும் அப்படின்னு சொன்னாருன்னு பார்த்தோம் இல்லையோ. அதுக்கு சக்கரராஜ பெருமாளை தியானம் பண்ணக்கூடியதான ஒரு தியான ஸ்லோகத்தையும் சொல்லணும் அப்படின்னு ஸ்தலபுராணம் சொல்லித்துன்னு பார்த்தோம். அந்த ஸ்லோகத்தின்படியே நித்தியானுஷ்டானங்களை எல்லாம் பண்ணி கொண்டு வருகிற இந்த ரிஷிக்கு பெருமாள் விக்கிரகமா அர்ச்சாவதாரமா பிரத்யக்ஷமாவே கையில கிடைச்சுட்டார். அசரீரி வேற இப்படி சொல்றது, ரிஷி நினைச்சுட்டார், நாம் வணங்கக்கூடிய தெய்வம் நம் கையில வந்து உள்ளங்கை நெல்லிக்கணியாட்டமா தவழறது. அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு கை மேல் பலன் தரப்போகிறதுன்னு அர்த்தம். கூடிய சீக்கிரம் தாயார் என்னுடைய பொண்ணா பிறக்க போறா, நான் அவளை வளர்த்து பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி தர போறேன், என்னுடைய ஆசை சீக்கிரம் பலிக்க போறது, இந்த கஷேத்திரத்துக்கு பெருமாள் பிராட்டி எல்லாம் எழுந்தருள போறா, இதுவும் ஒரு பரம திவதேசமாக போகிறதுன்னு சந்தோஷப்பட்டார் ரிஷி. இப்படி விசேஷமா அந்த அசரீரி வந்த திசையை நோக்கி கை கூப்பிட்டு கண்கள் ஆனந்த கண்ணீரோடு கூட திருக்குடந்தையிலே சக்கரபாணி பெருமாள் இருக்கக்கூடிய திசையை பார்த்து கை கூப்பி விழுந்து சேவிச்சுட்டு கையில இருக்கக்கூடிய சக்கரபாணி பெருமாள் நிருசிம்மனுடையதான விக்கிரகத்தை பரம பக்தியோட கூட எழுந்தருள பண்ணி கொண்டு போய் தன்னுடைய ஆசிரமத்துல பிரதிஷ்டை பண்ணினார். வைகானசாகம ரீதியில் விசேஷமா இந்த சக்கரபாணி பெருமாளையும் நிருசிம்மனையும் ஹோமம் எல்லாம் பண்ணி அர்ச்சகால கொண்டு பிரதிஷ்டை பண்ணி வைத்து முறைப்படி தினம் அவருக்கு திருவாராதனம் எல்லாம் பண்ணிட்டு அவரை சேவிச்சுட்டு வந்தார். இவர் பண்ணி கொண்டிருந்த தீவிரமான தபஸையும் கைவிடல. இப்படி இருக்கக்கூடிய மேதாவி ரிஷியினுடையதான பிரார்த்தனை தபஸ் பலிக்கக்கூடியதான காலம் நெருங்கி கொண்டிருந்தது. சாக்கில்லாம எதுவும் நடக்காது, ஒன்னும் ஏதானும் ஒரு வியாஜத்தோட தானே எல்லாம் நடக்கும். இங்க இப்படி இவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இங்க இவருக்கு எப்படி வந்து தபஸ்க்கு பலன் கொடுத்து சேவை சாதிப்பதுன்னு பெருமாளும் பிராட்டியும் அங்க சங்கல்பிச்சுட்டா. சீராப்தின்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடல்ல பிராட்டியானவள் வழக்கம் போல தன்னை நோக்கி தபஸ் பண்ணக்கூடிய ரிஷிக்கு தான் பெண்ணாக போய் சேவை சாதித்து அவராலே வளர்க்கப்பட்டு அவர் மூலமா பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி தரப்பட வேணும். இதுதான் பிராட்டின்னு சொல்லக்கூடிய தெய்வம் அந்த மேதாவி ரிஷின்னு சொல்லக்கூடிய பக்தருக்கு தர வேண்டிய வரம். இதுக்காக தான் பிராட்டி குறிச்சு தபஸ் பண்ணிட்டு இருக்கார் அவர். பிராட்டி என்ன பண்ணினா, தினைத்தனையும் திருமகளை விடாத திருமால், அகலகில்லேன் என்று அவனை பிரியாமல் இருக்கும் அலர்மேல் மங்கை எப்படி பிரிஞ்சு வருவா? ஒரு போலி சண்டையை கற்பிச்சுண்டு
புதுசா என்ன சொல்லி சண்டை போடலாம்னு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சுண்டு எப்போதும் உறங்குவான் போல் யோக செய்த பெருமானின்னு தூங்கிட்டே இருக்கிறே. கேட்டா தியானம் பண்றேன், சங்கல்பிக்கிறேன், எல்லாரையும் சிருஷ்டிக்கிறேன், எல்லாரையும் ரட்சிக்கிறேன்னு சொல்றீர், சந்தோஷம். எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீர், பக்கத்துல இருக்கிற ஆமடியா எனக்கு பிராதானியம் கொடுத்து என்ன ஆசையா பார்த்து 2 வார்த்தை பேசலையே, உம்மோட நான் இனி இருக்க மாட்டேன், நான் புறப்படுறேன்னு கோச்சுண்டா. கோச்சுண்டு தன்னுடைய அத்தனை சக்தி விசேஷங்களோடு கூட பிரம்மாவினுடைய பத்னிமார்களான காயத்ரியையும் சாவித்திரியையும் அழைத்து கொண்டு அவ 2 பேரையும் தன்னுடைய தோழிகளா மாத்திக்கிறா. அழைச்சுண்டு விசேஷமா பூலோகத்திற்கு பிராட்டியானவள் வரா. வந்தபோது இந்த ரிஷி மணிமுத்தாற்றன் நதிக்கரையிலே, அந்த புஷ்கரணி கரையிலே விசேஷமா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இந்த மணிமுத்தாறுன்னு சொல்லக்கூடிய இப்போது திருநறையூர் நம்பி சன்னதிக்கு பக்கத்திலே ரோடு மேலேயே இருக்க பாருங்க பெரிய புஷ்கரணி. அந்த புஷ்கரணியினுடைய கரையிலே மேதாவி மகரிஷி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அந்த இடத்துக்கு, அதாவது மணிமுத்தாற்றினுடைய கரையிலே தென்கிழக்கு கரையிலே வஞ்சுல விருட்சம் என்று சொல்லக்கூடிய வஞ்சி கொடிக்கு அருகிலே, அதனுடைய அடியிலே ஒரு பங்குனி மாசம் வெள்ளிக்கிழமை உத்தர நட்சத்திரம் ரிஷப லக்னம் கூடிய ஒரு உத்தமமான சுபமுகூர்த்தத்திலே ஒரு சின்ன பெண் குழந்தையாக தாயார் தோன்றினாள். இது பிற்காலத்தில் துளசி வனத்துக்கு அருகில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாருக்கு ஆண்டாள் குழந்தையாக கிடைத்ததைப் போலவும், இதற்கு முன்னாலே அனுபவித்த திருவிண்ணகர்னு சொல்லக்கூடிய ஒப்புளியப்பன் கோயில் சரித்திரத்தில் பூமி நாச்சியார் துளசி செடிக்கு கீழே மார்க்கண்டேய மகர்ஷிக்கு பெண் குழந்தையாக கிடைத்ததைப் போலவும் இருக்கக்கூடியதான ஒற்றுமையான சரித்திரம். ஆச்சரியமா மணிமுத்தாற்றினுடைய தென்கிழக்கு கரையில ரிஷி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அங்கு ஒரு வஞ்சி கொடின்னு சொல்லக்கூடிய வஞ்சுல விருட்சம், அதன் அடியிலே அழகிய பெண் குழந்தையா தாயார் வந்து அவதாரம் பண்றா. ரொம்ப ஆச்சரியமான ரிஷி தபஸ முடிச்சுண்டு சூரியன் உச்சி போதுக்கு வந்துட்டான், நன்னா சுடுறான் நம்மள, நாம போய் தீர்த்தாமாடி மாத்தியான்னிக்கு அனுஷ்டானத்தை பண்ணணும்னு புஷ்கரணிக்கு புறப்படுறதுக்காக கண்ணை திறந்து பார்த்தார். கண்ணை திறந்து தபஸ்ல இருந்து எழுந்துட்டார். மாத்தியான்னிகம் பண்றதுக்காக மணிமுக்தா புஷ்கரணியினுடைய கரைக்கு வந்தார். இறங்கி தீர்த்தாமாட வேண்டியதுதான் பாக்கி. அன்னைக்குன்னு பார்த்து இந்த மணிமுக்தா புஷ்கரணி அத்தனை பிரகாசிக்கிறது, அத்தனை பொழியறது. மணிமுக்தா நதியை சுத்தி ஸ்வர்ணத்தை குவித்து வைத்தால் எப்படி ஒளி வீசுமோ அந்த மாதிரி தீர்த்தம் அப்படி பிரகாசிக்கிறது. என்ன புஷ்கரணி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு தேஜஸா பிரகாசிக்கிறதே, சுடர் விடுறதேன்னு பார்த்து ஆச்சரியப்பட்டார். இன்னும் ஆச்சரியமா அந்த புஷ்கரணியை சுத்தி இருக்கக்கூடிய புஷ்ப செடிகள், அந்த சுகந்தவனம், அந்த பர்வதம் எல்லாமே அப்படி பல 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 பலன்னு ஸ்ரீவைகுண்டத்தை போல மிளிர்றது. என்றும் இல்லாதது போல நிறைய சாம்பிராணி புகை போட்டது போல விசேஷமான சுகந்தம் நறுமணம் வீசுகிறது. அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு தன்னுடைய கண்ணால அப்படி 360 டிகிரி அப்படி உத்து சுத்தி பாக்குற ரிஷி, ரொம்ப தூரத்துக்கு பாக்குறாரு தீர்க்கமா. பார்த்தா அந்த மணிமுக்தா புஷ்கரணியினுடைய தென்கிழக்கு கரையிலே இருக்கக்கூடிய ஒரு வஞ்சி மரத்தின் அடியிலே அப்படி ஒரு சூரியன் தவழறா மாதிரி ஒரு தேஜஸ் அப்படி ஒளி பிழம்பாட்டமா தெரியறது, ஒரு நெருப்பு பிழம்பாட்டமா தெரியறது. கண்ணுக்கு ஒன்னும் தெரியல, கண்ணை கூசுறது. என்னன்னு கிட்ட போய் பாக்குறார். போக 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 அந்த தேஜஸினுடையதான தீக்ஷண்யம், அந்த ஒளியினுடைய வீரியம் குறைந்து அந்த ஒளிக்கு பின்னால யார் இருக்கான்னு இவர் கண்ணுக்கு தெரியறது. இத்தனை தீக்ஷண்யமா பிரகாசித்தாதான் ரிஷி தன்னை தேடி வருவார்னு தாயார் அத்தனை தீக்ஷண்யமா தன்னுடைய தேஜஸை வச்சுட்டு இருந்தா. இவர் கிட்ட வர 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 தான் யாருன்னு காட்டி கொடுக்கணும், இவர் கைக்கு போய் சேரணும்ன்றதுக்காக தாயார் தன்னுடையதான தேஜஸை குறைச்சுட்டா. கிட்ட வந்து பார்த்தா ஆச்சரியமா வஞ்சி கொடிக்கு கீழே ஒரு அழகிய பெண் குழந்தை, தாயாரே இவள் என்று சொல்லும்படியா அத்தனை அழகா அத்தனை லட்சணமா இருக்கு, தவழ்ந்து இருக்கு. சொல்லிக் கொள்ளும்படியா அத்தனை சின்ன குழந்தை, கை குழந்தை ஒண்ணுமில்லை. ஒப்புளியப்பன் கோயில் சரித்திரத்தில் அனுபவித்தது போல எழுந்து நடமாடக்கூடிய பேசக்கூடிய ஒரு குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தைன்னு வச்சுக்கலாம். அந்த குழந்தை அப்படியே முட்டி போட்டு விளையாடிட்டு தவழ்ந்துட்டு அங்க சிரிச்சுட்டு இருக்கு. பார்த்தார். 2 பக்கம் 2 தோழிகள் வேற அந்த குழந்தைக்கு. யாரு? பிரம்மாவினுடைய பத்னிமார்களான காயத்ரியும் சாவித்திரியும். அவ ஒன்னும் அத்தனை தேஜஸா இல்ல, ஆனா இந்த பொண்ணு மட்டும் இத்தனை தேஜஸா இருக்கா. ரிஷி நேர போனார். தாயார் பெண் குழந்தையா வந்தாலே அந்த பெண் குழந்தைய அப்படி ஆசையா தூக்கிண்டார். தரையில சாஷ்டாங்கமா உட்கார்ந்துட்டார். தாயார தன் மடியில போட்டுட்டு, கண்ணா நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, உன்னை பார்த்தா சாட்சாத் மகாலட்சுமி ஆட்டமா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஆமா குழந்தை,
இந்த வனத்துல இந்த காட்டுல நீ என்னடா கண்ணா தனியா பண்ணிட்டு இருக்க? அம்மா எங்க, அப்பா எங்க, உனக்கு பேர் என்னடா கண்ணா, அம்மா பேர் என்ன, அப்பா பேர் என்ன, எந்த ஊர் உனக்கு, எப்படி நீ இங்க வந்த, சுத்தி பார்த்தா யாரையும் காணோமே அப்படின்னு எல்லாம் இத்தனை கேள்வியை கேட்கிறார். அந்த குழந்தை ரிஷி கேட்கறதெல்லாம் பொறுமையா காதால கேட்டு இருந்துட்டு ரிஷியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறது. 2 வயசு குழந்தை பேசுறாப்புல இல்ல, தாயாரே பேசுறாப்புல இருக்கு ரிஷிக்கு. விசேஷமான தபஸினால ரொம்ப உத்தமராக இருக்கக்கூடிய தபஸ்வியே, ரிஷியே, என் அப்பா அப்படின்னு தாயார் கூட்டா. தாத்த என் தந்தையேன்னு கூப்பிடுறா. மகா தபஸ்வியாக இருக்கக்கூடிய என்னுடைய தந்தையே, என்னுடைய அம்மா யாரு, அப்பா யாரு, என்னுடைய உறவுக்காரா என்ன, என் ஊர் என்ன, பேர் என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க என்னவெல்லாம் கேட்டீங்களோ அதெல்லாம் நீங்களே ஆக அமைய வேண்டும். எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் உறவினர்களாகவும் நீங்களே இருக்க வேண்டும். நான் உங்களையே அம்மான்னு கூப்பிடுறேன், உங்களையே அப்பான்னு கூப்பிடுறேன். நீங்க என்ன வைக்கிறீங்களோ அதுதான் பேர் எனக்கு. உங்க ஊர் எதுவோ அதுதான் எனக்கு ஊர். நீங்க பெரிய மனசு பண்ணி என்ன உங்களுடைய பொண்ணா நினைச்சு வளர்த்துண்டு வருவீங்களான்னு தாயார் கேட்கிறா. இதுக்காக தானே இத்தனை காலம் தபஸ் பண்ணிட்டு இருந்தார் ரிஷி. அப்படியே கண் கலங்கினார், இதயம் பதறி போனார். ரிஷிக்கு அப்படி தூக்கி வாரி போட்டது. நாம எதற்காக பிரார்த்தனை பண்ணிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கோமோ, எந்த தபஸுக்கு நடுவே நம்முடைய தெய்வமான சக்கரபாணி பெருமாள் நிருசிம்மனோட கூட வந்து நம்மளை அனுகிரகிச்சு சீக்கிரமா உன்னுடைய தபஸ் பலிக்க போறதுன்னு சொன்னாரோ, அந்த முகூர்த்தம் பலித்து விட்டது. சாக்ஷாத் சர்வேஸ்வரியான தாயார் பெரிய பிராட்டியாரே பெண் குழந்தையாக என்னுடைய மடியிலே இப்போது தவழ்ந்து கொண்டிருக்கிறாள். எனக்கு நீங்களே அம்மா, நீங்களே அப்பா, நீங்களே பந்து, நீங்க இருக்கிற இடம் தான் என்னுடைய ஊர், நீங்க வைக்கிறது தான் எனக்கு பேர் அப்படின்னு சொல்லி, தமருகந்தது ஊருவம் ஊருவம் தானே தமருகந்தது பேர் மற்ற பேர் அப்படின்னு சொல்லி பக்தனான இந்த ரிஷிக்கு இறங்கி தெய்வமான தாயார் வந்திருக்கிறாள் அப்படின்னு புரிஞ்சுட்டார் ரிஷி. முன்னவுடன் அண்ணா கண்ணு கசக்கிண்டு தாயார உற்று ஆசை தீர சேவித்தார். அம்மா, நான் வணங்கக்கூடிய தெய்வமா என் மடியிலே குழந்தையாக தவழ்கிறது. நான் மூச்சுக்கு 32 முறை அம்மா அம்மான்னு கூப்பிட்ட என் தெய்வமா என்ன பார்த்து அப்பான்னு கூப்பிடுறது. என்ன பாக்கியம் செய்தேன், என்ன பாக்கியம் செய்தேன். என்னுடைய தபஸ் இத்தனை சீக்கிரம் இந்த கஷேத்திரத்துல சித்தி பெறும்னு நான் நினைக்கல. அம்மா, என்னுடைய தபஸ் சித்தி பெற்ற இந்த கஷேத்திரமானது சித்தி கஷேத்திரம் என்று வழங்கப்பட வேணும்னு அனுகிரகம் பண்ணுன்னு கேட்டார் சரினுட்டா தாயார். சித்தி கஷேத்திரம் என்று அந்த கஷேத்திரத்திற்கு பெயர் ஏற்பட்டது. இப்போ அந்த குழந்தைய அப்படியே எடுத்து ஆசையா உச்சி மோந்து பார்த்து மார்போட சேர்த்து இறுக அணைத்துக் கொள்கிறார். எத்தனை நாள் தாயார தன்னுடைய குழந்தையா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த தாயும் தகப்பனுமான பாசத்தை பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு காட்டியது போல அப்படியே மார்போட சேர்த்து அணைத்து உச்சி முகந்து முத்தமிடுகிறார் குழந்தையை. அவருடைய குடிசைக்கு அழைத்து போய், அம்மா, உனக்காக தாண்டா கண்ணா இத்தனை காலம் நான் வெயில் மழைன்னு பார்க்காம பசி பட்னி தூக்கம்னு பார்க்காம தபஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீ ஏன் என்ன தேடி வந்துட்ட? இனிமேல் தபஸ் எதுக்கு எனக்கு? நான் விட்டுட்டேன், தபஸ் எல்லாம் விட்டுட்டேன். அம்மா, நீ தாயார் ஸ்ரீதேவியோ பூமி தேவியோ நீலாதேவியோ என்ன ஆச்சரியமா என்ன ஆச்சரியமா என்ன ஆச்சரியமா இருக்க தெரியுமான்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்க ரிஷி. அப்படியே அவருடையதான போக்கு அவருடையதான பக்தி எல்லாம் அந்த குழந்தை மேல மாறி போயிடுது. அப்படி எல்லாத்தையும் மறந்தார். அந்த குழந்தையே தன்னுடைய உலகம்னு நினைச்சுட்டார். நான் உன்னை என்ன பேரால கூப்பிடுறது? நீயோ நீ என்ன வைக்கிறையோ அதுதான் பேர்னு சொல்லிட்ட. நீ வஞ்சி கொடிக்கு கீழே வந்து தோன்றிய பெண்ணானபடியினாலே வஞ்சி கொடின்னே பேர் வச்சுடுறேன் உனக்கு. வஞ்சுல வள்ளி. வஞ்சுலம் அப்படின்னா வஞ்சி, வள்ளின்னா கொடி. வஞ்சி கொடியின் அருகிலே அவதாரம் பண்ணின தாயாரானபடியினாலே வஞ்சுலவள்ளி தாயார்னு திருநாமம். இந்த வஞ்சுலவள்ளின்னு சொல்லக்கூடியவள் பங்குனி உத்திரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரிஷியனுடைய பெண்ணாக இந்த கஷேத்திரத்திலே தோன்றி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ரிஷியனுடைய குமாரத்தியாக வளர்ந்து வருகிறாள். மேற்பட்ட சரித்திரங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். கரவாமடனாக தன் கன்று உள்ளினார் போல் மறவாது அடியேன் உன்னையே அழைக்கின்றேன். நரவார் பொழில் சூழ் நரையூர் நின்ற நம்பி பிறவாமை எனைப்பனி எந்தை பிரானே. ஸ்ரீமதே வஞ்சுலவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரபிரம்மணே நமः. ஆழ்வாரெம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.